சரி சரி சார். அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். பிரேமம்மா சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியற்கூந்தல் கொழித்த புகழிய பூங்கடல் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி, கூலிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல்வெல்லாம் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருடையும் திருவருடையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய. சொக்கநாத வெண்பா. காடோ வனமோ கனகிரியோ காசிரியோ நாடோ சகலகலை ஞானமோ, வாடி ஒடுங்குவதோ மெய்வீடு உயிர்களித்தல் போதம் அடங்குவதோ, சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். பெருமானுடைய பெரும் கருணை. நாம அந்த வகையில இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 18வது பாடல் பார்க்க இருக்கின்றோம். 17 பாடல் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 18வது பாடல் நம்ம பார்க்க இருக்கிறோம். ரொம்ப அருமையான பாடல். திருச்சாளல் நம்ம எப்ப ஆரம்பிச்சோம் எனக்கு தெரியல. திருச்சாளல் ஆரம்பிச்சேன்னா ஒரு 3 மாசம் இருக்குமா இல்ல கூட இருக்குமா தெரியல. எனக்கு ஒருவேளை அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கலாவதி அம்மா கேட்டா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பிரேமாமா சொல்லுவாங்க திருச்சாளர் நம்ம ஆரம்பிச்சது எந்த அமர்வுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க. முடிச்சது நம்ம வாய்ப்புன்னு சொல்லுங்க. சரி, இப்போ திருச்சாளல் புக் எட்டு வரலைங்க, அதனால பாக்கல. புக்ல எழுதி வச்சிருக்கேன், தெரியல. இந்த புக்ல பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதி ஆரம்பிச்சேன். இது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியல. இது எப்படி பாசிபிள்? பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. எப்படி கடை நேரத்துல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆச்சரியத்தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பெருமான் பெருங்கருணை. நாம கிட்டத்தட்ட இது பிப்ரவரி மாசம், மார்ச் ஏப்ரல் மே ஆயிடுச்சு. இனி ஜூனும் போகும்னு நினைக்கிறேன். ஜூன் வரைக்கும் போகும். ஜூன் முடிகிற வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. திருச்சாளல் அப்படிங்கிறது நமக்கு எதை தருகின்றது அப்படின்னா, இறைவன் மேல் இருக்கக்கூடிய அந்த பதிமுதன்மையை பறைசாற்றியது. இறைவன் பதிமுதன்மை என்பது சிவபெருமான் ஒருவன் தான் உயர்ந்தவன், சிவபெருமான் ஒருவன் தான் தலைவன் அப்படிங்கிற அந்த செய்தியை நமக்கு சரியாக சொல்லி தருகின்ற இடமாக அமைவது திருச்சாளல். நாம திருவாசகத்துக்குள்ள வந்தும் நம்ம மனதானது என்ன ஆகுது, அங்கேயும் இங்கேயும் அழைப்பாயுது. ஒருவேளை இவங்கிட்ட போனா சரியாயிடுமோ, ஒருவேளை அவங்கிட்ட போனா சரியாயிடுமோ. வயிற்று வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதிகமான வயிற்று வலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவோம், யார் யார் என்ன சொன்னாலும் சரி செஞ்சு பார்ப்போம். ஏன்னா அவங்க சொன்னது கேட்டா சரியாயிடுமோ, இவங்க சொன்னது கேட்டா சரியாயிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுக்கிடுவோம். ஆனா யாராலையும் தீர்க்க முடியாத வயிற்று வலியை குடரோடு துடக்கி முடக்கி இடுகின்ற வயிற்று வலியை நீக்குகின்ற ஆற்றலுடையவன் நம்மளுடைய சிவபெருமான் தான், திருவதிகை சிவபெருமான் தான் அப்படிங்கிறத நாம முழுவதுமாக அப்போ நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு என்னெல்லாம் வரும்னு நினைச்சோமோ, நமக்கு என்னெல்லாம் துன்பம் வரணும்னு நினைச்சோமோ, எல்லா துன்பத்தை யாரு
அடியார்கள் ஏற்கனவே வாங்கி அவங்க அதுக்கு துன்பத்துக்கு சமானமாக பெருமானை வழிபட்டுத்தான் அதை சரி பண்ணிருக்காங்கன்றத நம்ம தலீல் பண்ணிக்கிட்டோம். அப்போ நமக்கு அவங்களுக்கு இல்லாத துன்பம் நமக்கு எந்த துன்பமும் இல்லை. அந்த துன்பங்களுக்கெல்லாம் அவன் பரிசளிக்கும் போது நம்மளுடைய துன்பத்தையும் பெருமான் ஒருவன் தான் துடைக்க முடியும் அப்படிங்கறத ஒரு பெரிய ஒரு விஷயமா இங்க நம்ம சொல்றோம். இந்த திருச்சாளர் வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த காலத்துல நிறைய சமயங்கள் இருந்தது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கும் சமயங்கள் இருக்கு. சிவனை முழுமுதற் பொருளாக கொள்ளாத சமயமும் உண்டு. சாக்தம் சக்தியை மட்டும் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து திருமால் வைணவம் சொல்லுது. அது போல ஒவ்வொரு சமயமும் என்ன பண்ணுதுன்னா, அந்த சமயத்துக்குரிய கடவுளர்களை நிறுவி அவர்கள் தான் உயர்ந்தவர்கள்னு சொல்லுது. ஆனா அந்த சைவ சமயம் என்ன பண்ணுது அப்படின்னா, சிவபெருமான் தான் உயர்ந்தவன் சொல்லுது. அது ஏன் உயர்ந்தவன், மற்றவங்களை விட எப்படி உயர்ந்தவன்றத ஆணித்தரமாக ஒவ்வொரு முறையும் அடித்து சொல்லிக் கொண்டே இருக்கு. அந்த வகையிலே திருச்சாளர் என்பது சிவபெருமான் ஒருவன் தான் உயிர்கள் அத்தனைக்கும் இறைவன் என்பதை அடித்து சொல்லிக் கொண்டே இருக்குகின்ற வகையில இந்த 18வது பாடல் நமக்கு சொல்லுகின்றது. இந்த திருச்சாளர் என்பது என்ன அப்படின்னா, ஒருத்தி ஒருவனை இடித்து பேசும்போது மற்றொருவன் அவனுடைய பெருமையை உயர்த்தி பேசுகின்றாள். இடித்தும் உயர்த்தும் பேசுவதுதான் சாலல். நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பாடுவாங்க. ஆனா ஒருத்தர் வந்து அவங்களுடைய குறை சொல்லுவாங்க, ஒருத்தவங்க அவங்களோட நிறை சொல்லுவாங்க. அப்ப அந்த குறை சொல்றவன் அந்த குறைக்கு சரியான நிறை சொன்னாதான் அந்த பாட்டு முடியும், இல்லாட்டி அந்த பாட்டு முடியாது. அவங்க ஒரு குறை சொல்ல இவன் ஒரு நிறை சொல்லனா இந்த குறை எப்படி நிறையாகுது அப்படிங்கிறது தான். அப்ப மற்ற சமயத்தினுடைய கண்ணோட்டத்துல சிவபெருமான் என்பவன் இப்படி கோவன் அணிகிறான், திருநீர் அணிகிறான், மண்டையோடு அணிகிறான், கபாலத்தை கையில வச்சிருக்கான், எப்பயுமே நடனம் புரிகின்றான், சுடுகாட்டையே தன் இடமாக வைத்திருக்கின்றான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண்ணை வந்து வேள்வி செய்து திருமணம் செய்து கொள்கின்றான். அதுக்கப்புறம் காளியோடு போட்டி நடனம் செய்கின்றான். அவன் எப்பொழுதுமே வந்து அந்த ரிஷப வாகனத்து மேலே ஏறி வருகின்றான். அவன் வந்து அந்த விஷங்களை உண்டு மகிழ்ந்திருக்கான்னு அவங்க கேள்வி கேட்க அது எல்லாத்துக்கும் பதில் சொல்வதாக அமைகின்றது. உங்க எல்லாருக்கும் அடுத்த வாரம் நினைக்கிறேன் 19 அமர்வு வர்றப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. அடியன் வந்து கேள்வி கேட்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். எல்லாரும் அடியன் வந்து ஏன் அவன் திருநீர் பூசினான்னு கேட்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் அவன் கோபன் அணிகிறான்னு கேட்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் அவன் சுடுகாட்டுக்கு போய் அங்க உட்கார்ந்து இருக்கான், சுடுகாடையே தன்னுடைய கோயிலாக கொண்டிருக்கிறான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். ஆக மொத்தம் திருச்சாளர்ல ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். நம்ம அடுத்து ஒரு 19 வர்றப்போ, 18 முடியுமான்னு தெரியல, இன்னைக்கு முடிச்சா ஓகே. 19 வர்றப்போ திருச்சாளர்ல ஒரு டெஸ்ட் வைக்க போறோம், ஓரல் டெஸ்ட். நம்ம தான் எழுதுற டெஸ்ட் வச்சா தான் நம்ம புக்கை பார்த்து எழுதி பாஸ் பண்ணிடுவோமே. நம்ம அதனால ஓரல் டெஸ்ட், நேருக்கு நேரம் கேள்வி நம்ம அப்படி யாரையும் பார்க்க முடியாது, யாரையும் கேட்க முடியாது. நம்ம கையில கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் எழுதுங்கன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இப்பெல்லாம் அப்படித்தானே மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஆதிர எக்ஸாம்லாம் நடக்கிறப்போ சித்தாந்த அவங்களே புக்கை கொடுத்துருவாங்க. புக்கை கொடுத்து அட்லீஸ்ட் புக்கை கொடுத்தாவது என்ன பண்ணுங்க, பார்த்து பாஸ் பண்ணுங்க, தயவு செய்து பாஸ் பண்ணுங்க, எப்படியோ பாஸ் பண்ணுவீங்க. நம்ம பெருமானும் அப்படித்தானே செய்யறான். பெருமான் என்ன செய்வான், அவனே கேள்வியும் கொடுத்து அவனே பதிலையும் கொடுத்து பதிலை அவனே எழுதிடுவான். எழுதிட்டு கடைசியில இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெண்டன்ஸ்ல மட்டும் நீ சைன் போட்டு போயிருப்பான்றோம். அந்த மாதிரிதான் நம்மள வச்சிருக்கான். அவன் என்ன பண்றான், நீ வந்து அதனையும் என்ன பண்ணுவான், அடுத்தவன் பேர்ல அட்டெண்டன்ஸ் சைனை போட்டு நம்ம தப்பு தப்பா வரும் அப்படின்றப்ப அவன் என்ன பண்ணுவான் பெருமான். அப்படியே சொல்லிருந்தாங்க ஐயா. அடுத்த 19 இல்ல சாமி, நீங்க சாமியே அப்படி செய்யறாரு, நீங்களும் அப்படியே செஞ்சிருவீங்களான்னு கேட்டேங்க ஐயா. இல்ல நான் சொல்றேன், அப்படி பெருமான் எளிமை பண்றான், எல்லாத்தையும் எளிமை பண்ணி கொடுக்குறான். இந்த ஆன்மா வந்து உய்வதற்காக அவன் என்ன பண்றான், இந்த ஆன்மா உய்வதற்காக இறங்கி 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 வந்து கொண்டே இருக்கின்றான். அதுதான் அவனுடைய பெரிய செயல். நான் இந்த புராணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பேச மாட்டேன், பாத்திருக்கேன். 400 அமர்வா வந்திருக்கும். ஆனா அந்த புராணங்களை பற்றிய அந்த பெரிய அளவுல செய்திகள் எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு புராணமும் ஒரு விஷயத்த சொல்லும். நீங்க பாத்தீங்கன்னா அன்னை பராசக்தியை பெருமான் சபித்தான்னு சொல்லும் இல்ல. அன்னை பராசக்தி அவ பாடம் கேட்டுட்டு இருப்பா, திடீர்னு அவ அந்த பக்கம் திருப்பி மயிலை பார்த்து ஆசைப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணிடுவான், நீ மயிலாவே போ அப்படின்னு சபிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு என்னன்னா, அன்பினுடைய கருணையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாதியை போய் சபிக்கிறான்னு சொன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும், இதை எப்படி செய்ய முடியும், எப்படி வந்து இந்த மாதிரி வந்து இதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க முடியும் அப்படின்னு புராணங்கள் மேல எனக்கு ஒரு சின்னதா ஒரு கோபம் இருக்குது. என்ன புராணங்கள் ஏன் இப்படி வந்து சொல்லுது? நீங்க பாத்தீங்கன்னா வேதங்கள் நம்ம வாசிக்க முடியாது, தெரிய முடியாது. வேதங்கள் நம்ம வாசிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.
வேதங்கள் அந்தணர்களுக்கு மட்டும்தான் உரியதுன்னு சொல்லியிருக்கனால வேதங்கள் நாம படிக்க முடியாது. ஆனா வேதங்களை படிக்க முடியாதுன்னா அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது வேதங்கள்னா, வேதங்களுடைய ஒரு வார்த்தைய ஒரு பெரிய கதையா எழுதி வச்சாங்க. அதுதான் புராண இதிகாசங்கள், புராணம்னு சொல்லுவோம். வேதங்கள்ல வருகின்ற ஒரு வார்த்தையா சொல்லாம ஒரு பெரிய கதையா எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி வந்ததுதான் புராணங்கள். அந்த புராணங்கள்ல இந்த மாதிரி செய்து வரும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன் இந்த புராணம் இப்படி சொல்லுது, ஏன் இப்படி சொல்லுது, எப்படி இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது முகநூல்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அது எனக்கு அப்படியே கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்தது. புராணத்தை பத்தி ஒரு முகநூல்ல ஒரு வீடியோ பாக்குறேன். முகநூல்ல ஒரு வீடியோ பார்க்கும்போது புராணங்கள்ல ஏன் இப்படி பெருமான் சபிச்சா, அவனே இது பண்றான், அவன் அன்னை பராசக்தியை அவன் சபித்து அவளே திரும்ப பிறக்கிறா அப்படின்னு சொல்லும் போது இது எப்படி இது நடக்கவே நடக்காது. ஆனா புராணங்கள் இது சொல்லுது, இது நம்ம படிக்கணும்னு சொல்றாங்கல்ல, இது படிக்கிறதுனால நமக்கு நல்ல மனசு வராது. எப்படி இப்படி பெருமான் எப்படி சொல்றான்னா, முகநூர்ல ஒரு செய்தி, என்ன செய்தி, ஒரு வீடியோ. என்ன வீடியோ? முகநூர்ல ஒரு வீடியோ. என்ன வீடியோனா, குழந்தைங்களை எனக்கு நான் தெரியுறேன் எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாரும் ஒரு நிமிஷம். எனக்கு யார் யார் தெரியுறாங்கன்னா, எனக்கு ஐயா தெரிறாரு, நம்ம ஐயா தெரிறாங்க. இப்பெல்லாம் கிடையாது, எல்லாரும் தெரியுங்க. எல்லாரும் தெரிஞ்சமா ஆக 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 அடியர் செய்த பெரிய தவமாச்சு. எத்தனை இன்பம். நீங்களே உங்களுடைய மொபைல் எடுத்துட்டாலும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அடியார்களுடைய திருமுக அந்த தரிசனம் காட்டும் போது என்ன ஒரு ஆனந்தம் ஏற்படும்னா அது மகிழ்ச்சி. இப்போ முகநூல்ல என்ன பண்ண, அந்த குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. பாத்தீங்களா? மொபைல் கொடுக்காதுங்க. எல்கேஜி பசங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்கேஜி பசங்க மொபைல் கொடுக்க கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அந்த மொபைல் டீச்சர் இருக்காங்க, டீச்சர் அவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைங்க எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்க. எல்லாம் உட்கார வச்சுட்டு அந்த டீச்சர் மொபைல் பார்த்துட்டே இருந்தாங்க. பக்கத்துல டீச்சர் கூப்பிட்டாங்களா, அதை போங்க படிச்சு விட்டு மொபைல் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் கீழே வச்சு மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் டீச்சர் சாப்பாடு கொடுக்குறாங்க. அம்மா மாதிரி அவங்க சாப்பாடுலாம் முடியும், வேற எனக்கு தேவை, மொபைல் அப்படி மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க. மொபைல் பார்த்துட்டே இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்துக்கணும். திடீர்னு அந்த டீச்சர் என்ன பண்றாங்க, அந்த மொபைல் கீழே வச்சு, ஐயோ எனக்கு கண்ணு தெரியலையே அப்படின்னு நடிக்கிறாங்க. நடிச்சவன என்ன பண்றாங்கன்னா, ஒரு டாக்டர் மாதிரி ஒருத்தவங்க வேஷம் போட்டு அந்த கண்ணுல என்ன பண்றாங்க, ஒரு சின்ன பஞ்சு மாதிரி வச்சு அப்படி ஒரு பெரிய இதெல்லாம் வச்சு ஆபரேஷன் பண்ற மாதிரி இப்படிலாம் செஞ்சு கண்ணுல இது மாதிரி சுத்தி அப்படி டீச்சர் என்ன பண்றாங்க, அப்படி இந்த கண்ணு தெரியாத மாதிரி கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படி அந்த டீச்சரை. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த மொபைல் போனை எடுத்து அந்த பிள்ளைங்க எல்லாம் பாத்துட்டு இருந்துச்சுங்கல்ல, அந்த பிள்ளைங்கிட்ட கொடுக்குறாங்க. நீ பாரு. அந்த பிள்ளைங்க நான் பார்க்க மாட்டேன் அழுகுதுங்க. நான் பார்க்க மாட்டேன் அழுகு. எல்லா பிள்ளைங்க கொடுக்குறாங்க, அழுகுது. தொடக்கூட இல்ல பிள்ளைங்க. இனிமே நாங்க மொபைல் போனே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பதான் அடியனுக்கு புராணங்களை பற்றிய அந்த உண்மையை புரிந்தது. புராணங்கள் சொல்ல வந்த கருத்து இதுதான். அந்த டீச்சர் தானே அந்த குழந்தையா மாறி, தானே அந்த குழந்தை மாதிரி தப்பு செய்யறத மாதிரி செஞ்சு, அந்த குழந்தைக்கு முன்னாடி செஞ்சு தப்பு பண்ணா என்ன நடக்கும்ன்றத செஞ்சு காமிச்சாதான் அந்த குழந்தைகளுக்கு புரியும். அப்படின்றதுனால எந்த தவறும் செய்யாத தாய் பராசக்தி தவறு செய்தது போல தானே ஆக்ட் பண்ணி சபிக்கவே மாட்டாத நம்முடைய சிவபெருமான் சபிப்பது போல பாசாங்க செய்யும் போது என்ன தோணும், அன்னை பராசக்திக்கே அந்த மாதிரி லேசா திரும்பினா, ஆகமம் கேட்கும் போது திரும்பினார்னா அவளுக்கே மறுபிறவினா, நாம பெருமானை பற்றிய செய்திகள் வரும்போது எவ்வளவு கவனமாக கவனிக்க வேண்டும் என்பதை ஒரு நாடக வடிவிலே நமக்கு சொல்லி தந்ததாக அமைவதுதான் புராணமே தவிர, புராணத்துல அவங்க நடிச்சு காட்டுறாங்க. யாரு? பரமனும் பராசக்தியும் நடிச்சு காட்டுறாங்களே தவிர அது அவர்களுடைய குணங்கள் அல்லன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, இந்த டீச்சர் மாதிரி தானே அவங்களே பாக்குற மாதிரி பாவனை செஞ்சு, அவங்களே கண்ணு தெரியாத மாதிரி பாவனை செஞ்சு, அவங்களே டாக்டர் கிட்ட போற மாதிரி பாவனை செஞ்சு போற மாதிரி அன்னை பராசக்தி வேணுக்குமே அப்பம் கொடுக்கிற உபதேசத்தை உதாசீனப்படுத்தினா என்ன ஆகுன்றத அவளே செஞ்சு காமிச்சு வந்தா தானே நமக்கு தெரியும்ன்றனால இந்த புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, அன்னை பராசக்திக்கே அந்த கதி அப்படின்னா நாம திரும்பிட்டோம், இறைவனுடைய உபதேசத்தை சரியா காத செவிமடுக்கலன்னா நமக்கு எவ்வளவு பெரிய விஷயம் வருங்கிறத நம்ம மனசுல ஆணித்தரமா சொல்வதற்கு தானே தவிர, அன்னை பராசக்தி அவன் சபிக்கவும் அல்ல, அன்னை பராசக்தி அவள் உபதேசம் கேட்கும் போது அவள் உதாசீனப்படுத்தவும் அல்ல. அவள் இது ரெண்டுமே நமக்காக அவர்கள் தன்னைத்தானே குற்றவாளியாக நின்று செய்து கொள்ளும்.
நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய 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 மணிவாசகர் பண்ணுவாரு, கூர்த்த நயன கொள்கையில் பிள்ளைத்தும்னு சொல்லுவார். அதே மாதிரி கொண்டுகுளர் கோல்வளையால் அந்த கடைசி பாட்டு வரும், என்ன பாட்டு, நம்ம 51வது பதிகத்துல, மையலிடை விளக்கடவேனை தையலார் மையலிலே தாழ்ந்து விளக்கடவேனை பையவே கொடும்போந்து வாசம் எனும் தாளுருவி ஊயம் நெறி காட்டுவித்து ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவியம். அதாவது பெண்களோட காம மயக்கத்துல இருந்த என்ன விழப்போற என்ன சிவபெருமான் ஓங்காரத்தினுடைய உட்பொருளை அளித்து என்னை காத்து கொண்டான்னு சொல்றப்போ, இது மணிவாசகர் அப்படி இருந்தாரு. மணிவாசகர் அப்படி இருக்கணும் இல்ல, மணிவாசகர் தன்னை குற்றவாளியாக்கி கொண்டு அப்படி குற்றம் செய்தவர்களையும் பெருமான் காக்குறான்னு அவர் என்ன பண்ணாரு, தன்னைத்தானே குற்றவாளி ஆக்கி கொள்றது. என்ன சமம், அந்த டீச்சர் இருந்தாங்கல்ல, அந்த எல்கேஜி டீச்சர் தான் மொபைல் பார்த்து கண்ணு தெரியாதுன்னு தனக்கு தானே சொன்னது மாதிரியான பொருளை தவிர அந்த டீச்சருக்கு நிறமோட கண்ணு தெரியாம போச்சா? அந்த டீச்சருக்கு நிஜமோட ஆபரேஷன் பண்ணாங்க இல்ல, என்ன நடக்கும்ன்றத அவங்க செஞ்சு காமிச்சாதான் தெரியும். டீச்சர் செஞ்சு காமிச்சாதான் குழந்தைகளுக்கு புரியுமே. அது போலத்தான் நம்முடைய குற்றங்களை நம்மளுடைய அருளாளர்கள் தான் செய்வது போல ஏற்றுக்கொண்டிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருப்புகள்ல நீங்க பாதி வரி மொத்த பாடல்ல பாதி பாட்டு பெண்களுடைய அந்த காம வலையில ஈடுபடுறத சொல்லுவார் நம்மளுடைய சுவாமி. நீங்க பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் சொல்லுவார், இந்த மாதிரி பெண்களுடைய காம வலையில நான் விழுகாம விழுந்திருந்தாலும் என்ன எடுத்துக்கொண்டு வந்தது. அப்ப எல்லாரும் இத தமிழ் மொழியில அந்த ஆங்கில மொழிபெயர்க்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, பாரு யாரு நம்ம அருணகிரிநாதர் சரியான பெண் மோகம் பிடித்தவர் போல அப்படின்னு. என்ன காரணம், அவங்களுக்கு அருணகிரிநாதர் பற்றி சைக்கு தெரியாது. நம்மளுடைய மாணிக்கவாசகர் முழு துறவுன்றாங்க, மாணிக்கவாசகர் திருமணமானவர்ன்றாங்க, நிறைய கான்ட்ராவர்சி இருக்கு. எது எப்படியோ நம்ம சமயத்தை பொறுத்த வரைக்கும் துறவு சிறந்ததா இல்ல இல்லறம் சிறந்ததா, எது நமக்கு சமயத்துல சிறந்தது? இல்லறம் தாங்க ஐயா சிறந்தது. இல்லறம் தான் சிறந்தது. இல்லறத்துலதான் நம்ம எதுக்கும் போகலாம். இல்லறத்துல இருந்தா துறவரத்துக்கும் போகலாம். ஆனா துறவரத்துல இருந்து எதுக்குள்ள வரக்கூடாது, இல்லறத்துக்குள்ள பேக்கு. அதாவது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ் போகலாம், 4ஆம் கிளாஸ்ல இருந்து எங்க வரக்கூடாது, திரும்ப கீழே இறங்கக்கூடாது, 1ஆம் கிளாஸ்க்கு வரக்கூடாது. அதனால இங்க இல்லறம் என்பது ஒரு முழு விஷயம். இல்லறம் தான் பெருமானை அடைவதற்கான எளிமையான வழியாக சொல்லப்படுகின்றது. ஒருவேளை இல்லறத்துல துறவரம் போறதுக்கு முன்னாடியே இந்த ஆன்மா கலண்டுருச்சு, உடல் விட்டு கலண்டுருச்சுன்னா அடுத்த பிறவியில சுவாமி துறவரத்துல இருந்து கொடுப்பார். நீ திரும்ப போய் இல்லறம் பண்ணி ஏற்கனவே 4ஆம் கிளாஸ் படிச்சிட்டல இனி அடுத்த பிறவிக்கு 5ஆம் கிளாஸ்ல தான் தூக்கி போடுவாரே தவிர திரும்ப 4ஆம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்க மாட்டோம். அதனாலதான் அந்த ஆன்மாக்கள் துறவரத்துல இருந்து ஆரம்பிக்கும் தன்னுடைய மொத்த பயணத்தை. அப்படி நமக்கு என்ன பண்ணும், ஆக பார்ப்பதற்கு துறவரம் தனியா இருப்பது போல இல்லறம் தனியா, ஆனா இல்லறம் தான் துறவரத்தினுடைய வித்து அப்படிங்கிறத நம்மளுடைய பெருமான் ஒவ்வொரு இடத்திலையும் தம்பதி சமைதனராக இருந்து காட்சி தந்து நம்ம பண்றார். அவர் தான் பூரண போகம் அளித்து பெருமான் நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். பெருமானுக்கு 3 வடிவங்கள் உண்டு. பெருமானுக்கு 3 வடிவங்கள். ஒன்று அதிகார வடிவம் சொல்லுவாங்க. அதிகார வடிவம்னா என்னன்னா, பெருமான் நமக்கு இங்க அந்த அந்த நடராஜர் திருமேனி, அப்புறம் திருமேனி உருவம் தாங்கி வரலாம் இல்லையா, அதெல்லாம் அதிகார வடிவம். ஒரே ஒரு நிமிஷம் சாமி. நமச்சிவாய். ஆக பெருமானுக்கு அதிகார வடிவம். அதிகார வடிவம்னா எதுன்னா, எதெல்லாம் நமக்கு அந்த உருவம் தாங்கி வருகின்றானோ அதெல்லாம் அதிகார வடிவம்னு சொல்லுவோம். லயம், அதுக்கடுத்து பெருமானுக்கு போக வடிவம்னு ஒரு வடிவம் உண்டு. போக வடிவம்னா என்ன அப்படின்னா, பெருமான் சிவபெருமான் என்னன்னா அந்த லிங்க திருமேனியை தாங்கி இருக்கான் இல்லையா,
அந்த லிங்க திருமேனியை தாங்கி இருக்கிறப்போ அந்த வடிவத்துக்கு பேரு வந்து போக வடிவம்னு பேரு. நாம நினைக்கிறோம் போக வடிவம்னா நம்ம அது பேர் என்ன நம்மளுடைய சோமாஸ்கந்தர் தானே போக வடிவம்னு சொல்றோம். ஆனா என்ன சொல்ல வர்றாங்கன்னா போக வடிவம் என்பது லிங்க திருமேனி, அது உருவ திருமேனி இருக்கு இல்லையா, அது போக வடிவம்னு சொல்றோம். அந்த போக வடிவம் லிங்க திருமேனி எதை கொடுக்கும்? நல்லா கவனிங்க, லிங்க திருமேனி எதை கொடுக்கும்? என்ன போகத்தை கொடுக்கும் அப்படின்னா இகபோகத்தையும் கொடுக்கும், பரபோகம் என்று சொல்லி ரெண்டு போகத்தையுமே கொடுக்கும். இகபோகத்தையும் கொடுக்கும். நம்ம சாமி கிட்ட போய் சாமி எனக்கு கார் வேணும், எனக்கு வந்து காசு வேணும், எனக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு உலக பொருளையே கேட்டாலும் அதுவும் கொடுக்கும். அதே சமயத்துல என்ன கொடுக்கும்? நமக்கு மேலான பொருளாகிய பரம்பொருள் பரபோகத்தை ரெண்டு போகங்களையும் கொடுக்கும். ரெண்டுமே எதுக்காகத்தான்? போகம்னு என்ன அர்த்தம்? போகம்னு அனுபவிக்கிறது. ரெண்டுமே அனுபவிக்கிறதுக்கு தான். ரெண்டுமே எது அனுபவிக்கிறதுக்கு? இகபோகமும் அனுபவிக்கிறதுக்கு தான், பரபோகமும் அனுபவிக்கிறதுக்காக தான். ஐயா அம்மையப்பர் வடிவம் இல்ல போக வடிவம். ஆமா ஆமா அப்படிதானே சொல்லுவாங்க. இல்ல அதெல்லாமே அதிகார வடிவத்தை தான் சேரும். அதெல்லாமே அதிகார வடிவத்துல சேரும். இந்த ரெண்டு வடிவங்கள் பாத்தீங்கன்னா அது போக வடிவம் என்பது திருமேனி, லிங்க திருமேனி போகத்தை எல்லா போகத்தையும் தருகின்ற ஆட்சி, அது போக வடிவம். இந்த லிங்க திருமேனியை தாண்டி இறைவன் சொரூபமா இருக்கான்ல, நீங்க சொரூபமா இருக்கான் இல்லையா, அந்த திருமேனி பாத்தீங்கன்னா நீங்க வந்து தீபம் இருக்கு இல்லையா, தீபம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? அருவுருவம் மாதிரி தானே இருக்கு. தீபம் அருவுருவம் மாதிரி தானே இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு உருவம் தாங்கி தானே இருக்கு, உருவம் தாங்கி தான் இருக்கு. ஆனா தீபத்து பக்கத்துல போனா என்ன 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 பண்ணுவீங்க? தீபத்து பக்கத்துல போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன உணர்வீங்க? தீபத்தை ஒளியை பார்க்கலாம், ஒளி வந்து கிடைக்குது. தீபத்து பக்கத்துல வெப்பம், தீபத்தினுடைய அந்த வெப்பத்தை உணர்வோம். அது அப்ப அந்த உணர்ச்சி கொடுப்பது என்பது லய வடிவம் சொல்லுவோம். லயம், உணர்வை கொடுப்பது லய வடிவம். போகம் வேற, போகம் வேற, போகம் என்பது வேற. அடுத்து உணர்வை கொடுப்பது லயம் வடிவம், லயம். அப்போ நாம கோவிலுக்கு என்ன பேர் உண்டு? கோவிலுக்கு என்ன பேர் உண்டு? கோவிலுக்கு இன்னொரு பேர் என்ன? கோவிலுக்கு இன்னொரு பேர் ஆலயம். ஆலயம். ஆக அதிகார வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான பார்த்து, போக வடிவத்தில் கூடிய சிவபெருமான பார்த்து, அதுக்கப்புறம் லயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானோடு இந்த ஆன்மா கலந்தா அதுக்கு பேர் ஆலயம். பெருமான் 3 வடிவத்தில் இருக்கான். என்ன வடிவம்? உருவம் தாங்கிய அதிகார வடிவம், அடுத்து அரு உருவம் தாங்கிய போக வடிவம், அப்புறம் அதையும் தாண்டிய சொரூபமாக இருக்கக்கூடிய சொரூப வடிவம், அது லய வடிவம் சொல்லுவோம். லயத்துக்கு என்ன கிடையாது? லயத்துக்கு எந்த உருவமும் கிடையாது. உருவமற்ற நிலை, அருவமற்ற நிலை, அது சொரூபம் சொல்லுவோம். அப்போ சொரூபம் என்பது உணர்வு. இப்ப கருணைன்னு சொல்றோம். கருணை எங்க டிரா பண்ணுவீங்களா? கருணை வரைய முடியுமா? கருணையை சிலையா வடிக்க முடியுமா? கருணை என்னத்தான் பண்ண முடியும்? உணரத்தான் முடியும். உணர முடியும். கருணையை உணர முடியும், இறைவனுடைய அன்பை உணர முடியும், அருளை, இதெல்லாம் அன்பு, அருள், கருணை, இதெல்லாம் என்ன? இவைகள் எல்லாவற்றையும் அனுபவம், இவங்க எல்லாத்துக்கும் உருவம் கிடையாது, அனுபவிக்கத்தான் முடியும். அந்த நிலைக்கு பேர் என்னன்னா லயம்னு சொல்லுவோம். ஆக கோவிலுக்குள்ள போனா இந்த ஆன்மா லயம் என்று சொல்லுகின்ற இறைவனுடைய கருணையையோ அருளையோ அல்லது அன்பையோ அது அனுபவித்தால் அது ஆலயம். கோவிலுக்கு போனா அவனுடைய கருணையை அனுபவிக்கணும். கருணை எப்படி? எரிகின்ற நெருப்பு பக்கத்துல போனா என்ன வரும்? என்ன கிடைக்கும்? அதனுடைய சூடு, வெப்பம் அனுபவிப்போம் இல்லையா? அது போல கோவிலுக்குள்ள போன உடனே இறைவனுடைய கருணை அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த கோவில் முழுக்க அது அனுபவிக்கிறது. அந்த இறைவனுடைய அன்பை கோவில் முழுக்க அனுபவிக்கிறது. இறைவனுடைய அந்த அருளை கோவில் முழுக்க அனுபவிக்கிறது. ஆக லய வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய கருணை, அன்பு, இவைகளோடு இந்த ஆன்மா போய் பொருந்தி நின்றால் அது ஆலயம் என்றார். நினைச்சு பாருங்க, கோவில்ல மட்டும்தான் இறைவனுடைய கருணை இருக்குன்னு நினைச்சு ஒரு தடவை நல்லா கவனிங்க. வெறும் நெருப்பு இருந்தா அந்த இடத்துல என்ன வந்துடும்? சூடு வந்துடும் இல்லையா? நெருப்பு இருந்தா சூடு வந்துடும்.
அப்ப கோவில்ல தான் நெருப்பு இருக்கு, சூடு இருக்குன்னு நினைச்சது. இது வெளியே வந்து பார்த்தா சூரியன் அப்படியே தலைய இப்ப இன்னும் நாளைக்கு தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இது அக்னி நட்சத்திரம் முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கோட முடிஞ்சு. ஆஹா, அருமை அருமை. இன்னையோட முடியுது. அப்போ வெளியில வந்தாலே கொளுத்துகின்ற சூரியனோட வெப்பம் எங்கெல்லாம் இருக்கு? கொளுத்துகின்ற சூரியனுக்கு எங்கெல்லாம் இருக்கு? பிரபஞ்சம் முழுவதும் இருக்குங்க ஐயா. இல்ல, பிரபஞ்சம் முழுவதும் சொல்ல முடியாது. இங்க ஆப்பிரிக்கால சரியான குளிர், சரியான மழை. இன்னைக்கெல்லாம் மழை அறியா குளிர். நைட் எல்லாம் வந்து அடியன் வந்து என்ன பண்றதா, அந்த ஹீட்டர் போட்டுதான் படுத்துக்கலாம். அப்போ அடியனுக்கு இந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல அந்த சாநித்தியம் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, நாம அந்த நெருப்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவருடைய அந்த அந்த கருணை இருக்கு, அந்த சூடு இருக்குன்னு நினைச்சோம். நிமிர்ந்து பார்த்தா வானத்துல பெரிய சூரியனுடைய வெப்பம் எங்க இருக்குன்னா, நம்ம இருக்கிற தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லயும் இருக்கு. அப்படிங்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ஆலய, நல்லா கவனிங்க, லயம். என்றால் என்ன? ஆன்மா அல்லது பசு. இந்த பசுவானது லயம் என்ற சிவத்தோடு, சிவமே 3 வடிவத்துல இருக்கு. தண்ணிக்கு எத்தனை வடிவம் இருக்கு? 3 வடிவம். தண்ணிக்கு 3 வடிவம் இருக்குல்ல? தண்ணிக்கு 3 வடிவம் இருக்கு. தண்ணி தண்ணியாவே இருக்கும், லிக்விடா இருக்கும். உறைஞ்சா ஐஸ் கட்டியா மாறிடும், கொதிக்க வச்சா ஆவியாயிடும் இல்ல? அதாவது திட, திரவ, வாயு என்று சொல்லுகின்ற 3 வடிவமும் நீர் எடுக்கும். புரியுதுங்களா? நீர் எடுக்கும். அப்போ அது மாதிரி சிவபெருமானுக்கு 3 வடிவம் உண்டு. அதிகார வடிவம், போக வடிவம், லய வடிவம். அதிகார வடிவம் எல்லா உருவங்களும் அதிகார வடிவம். 2வது போக வடிவம் என்பது அருவுருவ திருமேனி. அடுத்து லய வடிவம் என்பது சொரூப நிலையாக இருக்கக்கூடிய பெருமான். அது தீபத்துக்கு சமமா சொல்றோம். ஆனா தீபம் என்பது அருவுருவம் தான். ஆனா அது பக்கத்துல போனா என்ன வருது? அதனுடைய வெப்பம் வருது இல்லையா? சூட அனுபவிக்கலாம். அது மாதிரி இறைவனை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை தருவது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது லய வடிவம். ஆக சிவபெருமானுடைய இந்த லயம் என்ற 3வது வடிவத்தோடு நான் என்ன பண்ணோம்? மேட்ச் ஆகணும். லயம் என்ற 3 வடிவம் இருக்கு. 3 வடிவத்துல இந்த லய வடிவத்தை இந்த ஆன்மா போய் கிளச்சாச்சு, இந்த ஆன்மா போய் ஒற்றிக்கிட்டுச்சுன்னா அதுக்கு பேரு ஆலயம். எப்போ இந்த ஆன்மா சிவபெருமானுடைய அருளை இந்த உடம்போடையே அனுபவிக்குதோ அப்பதான் ஊன் உடம்பு ஆலயம். ஆலயம். இந்த ஊன் உடம்பே ஆலயமாக மாறும். எப்போ ஆலயம் போய் பழகி அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கருணை என்று சொல்லுகின்ற அருளை என்று கருணை, அருள், அன்பு இவற்றை இந்த ஆன்மா உள்ளுக்குள்ள தேய்ச்சு கனெக்ட் பண்ணிட்டு வந்ததுன்னா இந்த ஆன்மா ஆலயம் ஆகின்றது. கோவில் விட்டு வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஆன்மா கருணையோடு இருந்தா இது ஆலயம்தான். கோவில் விட்டு வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஆன்மா அன்போடு இருந்தா அது ஆலயம்தான். கோவிலை விட்டு இந்த ஆன்மா வந்ததுக்கு அப்புறம் அந்த இது கருணை, அன்பு, அப்புறம் அருள், இந்த 3ஐயும் இந்த ஆன்மாக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்குன்னா அது ஆலயம். எப்ப இந்த ஆன்மா ஆலயம் ஆகும்னா ஊன் உடம்பு ஆலயம். எப்போ பெருமானுடைய லயம் என்ற அந்த சிவத்தோடு இந்த ஆன்மா ஒண்ணு சேரும். ஆனா இது வரைக்கும் இந்த ஆன்மா எது கூட தான் சேர்ந்துகிட்டு இருக்கு? நமக்கு லிங்க திருமேனியை பார்த்தாதான் சிவனை ஞாபகத்துக்கு வருது. நடராஜ திருமேனியை பார்த்தாதான் சிவனை ஞாபகத்துக்கு வர்றாரு. அப்புறம் லிங்கோத்பவ பார்த்தா ஞாபகம் வரும். இந்த மாதிரி நமக்கு ஒரு உருவம். ஆனா இந்த உருவம் தாண்டி அவனுடைய கருணையை மட்டும் தனியா எடுக்க முடியுமான்னு கேட்க. தனியா அவனால பார்க்க முடியுமா? அவன் கருணையை மட்டும் அனுபவிக்க முடியுமான்னா அவன் கருணையை மட்டும் அனுபவிக்கணும்னு சொல்லி தரதுதான் தில்லை ரகசியமே. சிவபெருமான் நீ பாக்குற மாதிரி நடராஜன் மாதிரியும் இருக்காரு, அதுவும் ஒரு வடிவம் தான். ஆனா வெட்ட வெளி என்று பெருவெளியாக இருக்கக்கூடிய ஒன்றுமே இல்லாத அந்த அருவத்தமாகவும் பெருமான் சொரூபமாகவும் இருக்கா அப்படின்னு காமிச்சு அந்த நிலைக்கு நீ போகணும்னு தான்ப்பா அவர் ஆசைப்படுறாரு. அதை போய் பிடிச்சுக்கப்பா. அதுதான் அவனுடைய கருணை, அதுதான் அவனுடைய ஆனந்தம், அதுதான் அவனுடைய அருள். அதை நீ உள்ளுக்குள்ள ஏத்திக்கிட்டா மட்டும்தான் நீ ஆலயம் சென்றதற்கு சமம். அது வரைக்கும் நம்ம எங்கதான் போயிட்டு இருக்கோம்? கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு தான் போறோம். கோவில் என்பது இறைவன் இருப்பிடம் தான். கோ என்றால் பெரிய, இல் என்றால் இல்லம். பெரியவனாகிய சிவபெருமான் இருக்கின்ற இல்லத்துக்கு பேர் கோவில்னு சொல்றோம். அது கோவிலாகத்தான் இருக்கே தவிர இந்த ஆன்மாவில ஆலயம் என்பது ஏற்படவில்லை. ஆனா ஆலயம் என்பது நமக்கு ஏற்படும். அதனாலதான் என்ன சொன்னாங்க அவையார்? என்ன சொன்னாங்க? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆமா. அப்போ கோவில் தொழுவதுன்னு சொல்ல என்ன அர்த்தம்?
உனக்குள்ள சிவபெருமான்கிட்ட இருக்கிற அன்பு போல உன்னுடைய மனத்திலேயே அன்பை பெருக்கிறதுக்கு பேர் தான் ஆலயம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்பதான் நீ வீட்டுக்குள்ள உட்காந்து பெருக்கினாலும் சரி, நீ மொட்டை மாடியில உட்காந்து பெருக்கினாலும் சரி, தில்லைக்கு போய் நீ பெருக்கினாலும் சரி, என்னத்தையோ பண்ணி பெருக்கு. அவனுடைய கருணைய உன்னுடைய ஆன்மாவில தேக்கிறதுக்கு பழக்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேரு தான் ஆலயம். அந்த ஆலயத்தை தொழுவதுதான் சாலகம் என்று. அந்த மாதிரி ஆலயத்துக்கு போனா நாம என்ன பண்றோம்? டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல ஏறி ஒரே பஸ்ல ஒரு 25-30 பேர் ஏறி அந்த கைடு சொல்லுவார், இங்க பாருங்க இப்ப நேரா கும்பகோணம் போறோம், நமக்கு இன்னைக்கு நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒவ்வொரு சாமியும் பார்க்க போறோம். விசில் அடிப்ப நீங்க என்ன போனோம், கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்ப்பீங்க. அடுத்த விசில் அடிப்ப எங்க எதுல ஏறி இருந்தோம்? பஸ்ல திரும்ப ஏறி இருந்தோம். ஒரு விசில் அடிப்பாரு, குடுகுடுன்னு ஓடி போய் சாமியை பார்த்துட்டு அடுத்த விசில் எப்ப அடிப்பான்னு தெரிஞ்சு திரும்ப வீட்டுல ஓடிட்டு வைக்க வந்துட்டோம்னா, அப்படி ஓடி ஒரே நாள்ல ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்தது. அது மாதிரி அது நம்ம ஓடி 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 நம்ம போய் அதை 9 கோவிலையும் ஒரே நாள்ல பார்த்துட்டு மூச்சு வாங்க அப்பாடா அப்படின்ட்டு காலையில வீட்டுல இறக்கி விட்டோன்னே இப்ப ரெஸ்ட போட்டு அப்பாடா சாமி 9 நவகிரகத்தையும் பார்த்தோம். இனிமே நவகிரகத்தினால நமக்கு சிவபெருமான் மேல அன்பு இருக்கோ இல்லையோ, நவகிரகத்து மேல பயம் இருக்கு. ஐயோ நவகிரகம் நம்ம ஏதோ பண்ணிருக்காக அங்க போயிட்டு திருநள்ளாறுல அந்த அந்த சனீஸ்வரன் அவனுக்கு பேர் கிடையாது, அவனுக்கு சனைச்சரன் தான் பேரு. சனைச்சரன்னா மெதுவாக நகர்பவன் அர்த்தம். நாமளா சனீஸ்வரன் பேர் வச்சுக்கிட்டோம். சனீஸ்வரன்னா சனி என்ற கிரகத்துக்கு சனினா என்ன தெரியும், குளிர்ந்தன்னு சொன்னோம் இல்லையா, குளிர்ந்த சனி. நமக்கு அதிகமா குளிர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா 3 வியாதி தானே உடம்புல இருக்கு, தெரியும்ல? 3 வியாதி தான் உனக்கு இருக்கு உடம்புல இல்ல? என்ன வியாதி? வாதம் பித்தம் கபம். வாதம் பித்தம் கபம். இந்த கபம் என்பது குளிர்ச்சி, வாதம் என்பது வெப்பம், பித்தம் என்பது வெப்பம், வாதம் என்பது காற்று. அதாவது நீரு, காற்று, நெருப்பு, இது 3 தான் ஆன்மாவுக்கு வியாதி, வேற உடலுக்கு வியாதி, வேற எதுவும் வியாதி இல்லை, தெரியும் இல்லையா? அந்த நீருக்கு குளிர்ந்த நீருக்கு சனின்னு பேர். அதனாலதான் சனி கிரகம் ரொம்ப தள்ளி இருக்கு. அதனால இன்னும் சனி கிரகம் பாத்தீங்கன்னா எதனால சூழப்பட்டிருக்கு? பனியினாலதான் சூழப்பட்டிருக்கு. இன்னைக்கும் சனி கிரகம் நம்ம பார்க்க சாட்ரன் சொல்றோம் இல்லையா, ஆங்கிலத்துல சாட்ரன் சொல்லக்கூடிய அந்த சனி கிரகம் சூரியனை விட ரொம்ப தூரம் இருக்கிறதுனால அது முழுவதுமாக பனியினாலே சூழப்பட்டு பனிப்பந்தாதான் இருக்கு. அப்படி அப்ப சனி நம்ம ஆளுங்க தெரிஞ்சுதான் பேர் வச்சிருக்கோம். நம்ம பேர் வச்சிருக்க சனியத்தான் அவங்க என்ன வச்சிருக்காங்க, சாட்ரன்னு வச்சாங்க. சனி என்றால் குளிர்ந்த ஐஸ் கட்டிக்கு தமிழ்ல பேரு சனின்னு அர்த்தம். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா சனி பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல, சளி பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டான். என்ன பிடிச்சிருக்குன்னா குளிர் வந்துருச்சு, இந்த கபம் வந்துருச்சு இல்லையா, கபத்துக்கு இன்னொரு பேர் சனி, சனி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கொஞ்சமா கழிச்சு அது கிரகம் பிடிச்சிருச்சுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்ப சனைச்சரன் என்று சொல்லுகின்ற அந்த பெருமான் திருநள்ளாற்றுல நின்று சிவபெருமான் அருள் வாங்கி அவர் அவர் தன்னை நான் நல்லா இருக்குன்றத சிவபெருமானை கும்பிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு சும்மா தூண்ல இருக்கிற சாமிய அப்படியே பெருசா மாத்தி கடைசியில அவர் தான் சாமின்னு கொண்டு கடைசியில யாரை விட்டுட்டோம்? தர்பாரணேஸ்வரரை விட்டுட்டோம். புரியுதுங்களா? இன்னைக்கு போய் தர்பாரணேஸ்வரர் பாக்குறதுக்கு நாதி கிடையாது. ஆனா சனீஸ்வரன் பார்த்துட்டு அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு வந்தா இவன் பண்ண இதெல்லாம் முடிஞ்சிருமா? அங்க இருக்கிற இடத்துல நூல் எடுத்து போட்டா முடிஞ்சிருமா? அங்க இருக்கிற 4 பேருக்கு எள்ளு சாதம் வாங்கி கொடுத்தா முடிஞ்சிருமா? நீங்க நம்புங்க, அடியன் குச்சனூர் கோயில் கேள்விப்பட்டீங்களா? குச்சனூர்னு கோயில் தேனி பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, எங்க ஊர் பக்கத்துல, மதுரையில இருந்து குச்சனூர் பக்கம். எனக்கு இந்த மாதிரி நிறைய இழப்புகள் வந்துகிட்டே இருக்கு. இழப்புகள்னா உயிர் இழப்புகள் வீட்டுல அதிகமா நிகழ்ந்துட்டே இருக்கு. ரொம்ப கடுமையான காலமா இருந்தது. அடியனுக்கும் மனமும் உடலும் 2மே சரியில்லாத ஒரு காலம் அந்த காலமா இருந்தது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி குச்சனூர் போயிட்டு வாங்கன்னு. நம்ம மனசு கஷ்டமா இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? அப்பெல்லாம் சிவபெருமான் நம்பினாலும் கூட சரி சொல்றாங்க, நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க, அந்த கருப்பு ட்ரெஸ் தான் போட்டு போகணும்னாங்க. அதுவும் தேவையில்லாத ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க, அதை போய் கழட்டி போட்டுருந்தோம். சரிட்டு ஓகே. நாங்க போன அன்னைக்கு கூட்டமே இல்லை. போனோம், அங்க நீராடினோம், எல்லாரும் நீராடிட்டு நிக்கிறோம். நீ நம்பவே முடியாது, ஒரு காகம் பெருசா பறந்து வந்தது. காகம் அடியனுடைய இந்த நடு நெற்றி இந்த சகசத்தம் அதுல ஒரே கொத்து
அந்த மாதிரி கொத்து நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. அப்படியே கபாலமே கலண்டு போறோம். அப்படியே புடிச்சிட்டு தரையில உட்காந்துட்டேன். அப்படி தரையில அப்படியே புடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன அப்படி என்ன நடக்குது பெருமானே, ஒண்ணுமே தெரியல. கொத்துது அந்த மாதிரி போயிடுச்சு. அது ஏற்கனவே மனசு கஷ்டத்தோடதான் கோயிலுக்கு போயிருக்கோம். அது திரும்பவும் இந்த மாதிரி நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் வந்தோம். பார்த்தா அதுக்கப்புறமும் நிறைய உயிரிழப்புகள் நிகழ்ந்தது. அதுக்கப்புறமும் அடியனும் பெரிய ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி பெரிய ஒரு விஷயத்துலாம் வந்தோம். அப்புறம் குருநாதர் வந்தாரு, அப்படியே சரி பண்ணாரு, எல்லாமே கொண்டு போயிட்டோம். ஏன் சொல்ல வரேன்னா, பயம் இருந்தது. சனினா என்னன்னே தெரியல. சனின்றது ஒரு ஒரு ஐஸ் கட்டி, அவ்வளவுதான். இன்னும் கூட சனின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பயப்படுவேன் நான். அந்த சொல்லக்கூட சொன்னா உடனே வீட்டுக்கு வந்துருவாரு, நாவல ஏறிடுவாரு அப்படின்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்க. அதனால பயப்படுவேன், நான் சொல்லவே மாட்டேன் அது மாதிரி அந்த வார்த்தையை சொல்லுவேன். இப்ப பயம் இல்லை. என்னன்னா, சனி என்பது ஒரு குளிர்ந்த ஒரு ஐஸ் கட்டி, அவ்வளவுதான். அப்போ அப்ப கோவில 9 கிரகத்துக்கு என்ன பண்றோம், கிடுகிடுன்னு ஓடி போய் கிரகம் இருக்க சாமி போட்டு வீட்டுல வந்து ஏறி நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்வது, அது கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம், என்ன வரல, ஆலயத்துக்கு போகல. இந்த ஆன்மா லயிக்கணும். யாரோட? லயம் என்ற சிவத்தோடு இந்த ஆன்மா லயித்தால்தான் அது ஆலயம். அது நீங்க எங்கேயுமே போகாம வீட்டிலேயே உங்களுக்கு கிடைச்சாலும் அது பெரும் புண்ணியம். அப்ப இத பயிற்சி பண்ணுவதற்காகத்தான் எங்க போறோம், இந்த லயமாக மாறுவதற்காகத்தான் நம்ம வந்து எங்க போறோம், ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போறோம். ஆனா அதை மட்டும் பயிற்சி பண்ணாம மிளகா பொடி எடுத்து அபிஷேகம் பண்றது, மிளகாவை அரைக்கிறது, இது கள்ள தூக்கி எறிகிறது, அந்த கோவில் செவத்துல வந்து கையில அந்த திருநீரை வச்சு எழுதுறது, பேர் எழுதுறது, உட்காந்து போன் நம்பர் எழுதுறது. ஏன்னா சாமி போன் பண்ணுவார்ல, அவங்க போயிட்டோம்னா போன் நம்பர் எழுதுறது. இந்த கருப்பா இருக்கிற அந்த விளக்குல இருக்கக்கூடிய அந்த கருப்பு அந்த எண்ணெய் எடுத்துட்டு வந்து போய் வடம் வரைகிறது, அதுல பேர் எழுதுறது. இந்த மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாதோ, எதை செய்யணுமோ அது செய்யறது கிடையாது. இந்த எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் போய் செய்யறதுனாலதான் இன்னும் ஆலயத்திற்கு நாம் செல்வதாக தெரியும். அதனால ஆலயம் செல்வது சாலவும் நன்று. கோவிலுக்கு போறது எதுக்காகன்னா, இந்த ஆன்மா லயம் என்ற சிவத்தோடு சேருவதற்காக. லயம் என்ற சிவன் யாரு? நீங்கதான் சொல்லணும். லயம் என்ற சிவன் யாரு? என்ன சாமி பதிலே காணா? லயம் என்ற சிவன் யாரு? கருணை ஐயா, கருணை, அன்பு. சொரூபமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய சொரூப வடிவமாக உள்ள சிவன் அவருடைய கருணையை நாம் உணர்வை அந்த கொடுப்பதுதான் ஆலயம் சொன்னீங்க. ஆன்மா சிவத்தோடு லயத்தால் தான் ஆலயம் சொன்னீங்க. ஆன்மா லயத்தோடு, லயமாகிய சிவத்தோடு ஒன்று சேர்வது. ஆன்மா லயத்தோடு சேர்வது, ஆன்மா லயிப்பதல்ல, ஆன்மா லயத்தோடு சேர்வது ஆலயம். ஆக அதுதான் ஆலயம். அந்த ஆலயம் போறதுக்காகத்தான் நம்ம செய்யறோம். ஆனா இந்த ஆலயத்தில் நமக்கு யாராவது என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா, எப்பா ஆலயத்தை விட்டு வெளியே போறப்ப கருணையோட போப்பா, ஆலயத்துல வெளியே விட்டு போறப்போ இது அன்போட போப்பா, ஆலயத்தை விட்டு வெளியே போறப்போ அருளோட போப்பா. ஆலயத்துக்கு எங்க வீட்டுல எல்லாம் கேட்பேன், வெளியே விட்டு கோயில் விட்டு வெளியே வந்துட்டீங்களா, கையில சக்கரை பொங்கல் இருக்கா, இல்ல இது சுண்டல் இருக்கா? ஆலயத்தை விட்டு வரும்போது பொங்கலோடு பொங்கல், ஆலயத்துக்கு வரும்போது சர்க்கரை பொங்கலோடு போருங்கள், வெண்பொங்கலோடு போங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர, ஆலயத்தோடு விட்டு வெளியே வரும்போது நமக்கு என்ன அருளோடு. எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கோயிலுக்கு போறப்போ லோகனையா சுவாமி ஐயா அப்படின்னா ஒரு கால் அதனாலதான் திருவோடு ஏந்தி எல்லாரும் உட்காந்துருக்காங்களோ கோயிலுக்கு முன்னாடி. அதைத்தான் சொல்ல வந்தேன். அது கரெக்டா ஐயா கால். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட், கோயிலுக்கு போறப்போ காசு போடுறதா, கோயிலை விட்டு வெளியே வர்றப்போ காசு போடுறோம், இது ஒரு டவுட் இருக்குல்ல எல்லாருக்கும். என்ன, யாரோ ஒரு அம்மா சொல்லிருச்சு, எதுல யூடியூப்லயோ வாரமலர்லயோ சொல்லிருச்சு, நீங்க கோயிலை விட்டு வெளியே வர்றப்ப யாருக்காவது காசு போட்டீங்கன்னா சாமி கிட்ட வாங்கின கருணை எல்லாத்தையும் யார்கிட்ட போட்டதுக்கு சமம், அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டதுக்கு சமம். அதனால கோயிலை விட்டு வெளியே வர்றப்போ நீங்க யாருக்கும் காசு போடக்கூடாது. தெரியாதனமா யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றது அவங்க சொல்றது சரியாவே இருக்கட்டும். யாரோ ஒருத்தவங்க தெரியாதனமா அந்த 5 பைசாவையோ அல்லது 1 ரூபாயவோ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் அந்த அடுத்த கடமை அவன் என்ன ஆகணும், வாங்குற பிச்சைக்காரன் என்ன ஆகணும்? ஏன்னா அவங்களோட சிவபெருமான் இருக்கக்கூடிய கருணையை தானே வாங்கிட்டு அவங்க மறுநாளே அவன் என்ன ஆயிடணும், பணக்காரன் ஆயிடணும், மாறிடணும்,
பிச்சை எடுக்க கூடாது. அவன் அங்கேயேதான் பிச்சை எடுத்துட்டு அவன் அங்கேயேதான் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். நீங்க சாமி கிட்ட வாங்கி போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி அவன் அங்கேயேதான். இதெல்லாம் பயன்படுத்திட்டாங்க எல்லாரும். என்னன்னா எங்க வீட்டா எங்க வெளியில வந்துட்டு சாமி கும்பிட்டு யாருக்கும் காசு போடக்கூடாது, போகும்போதே போட்டு போயிடுங்க, போகும்போதே போட்டு போறப்ப சாமி கதவு நட சாத்திராலும் பயந்துகிட்டே ஓடுறோம், அதனால போட முடியல. வர்றப்ப நிதானமா வர்றோம் போடலான்னு கேட்டா போடக்கூடாது. என்னங்க கடை அப்படிலாம் கிடையாது. வரும்போது பெருமான்கிட்ட கருணையை நீங்க வாங்கிட்டு வர்றீங்கல்ல, அந்த கருணையை நீங்க பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் பெரும். ஏன்னா அவன் உங்களுக்கு கருணை கொடுத்துருக்கான். நீங்க போய் கேட்டீங்க, வெளியில ஒருத்தன் பிச்சை எடுக்கிறா, நம்ம உள்ள போய் பிச்சை எடுக்கிறோம். ரெண்டு பேத்துக்கும் வேற வித்தியாசம் இல்லை. அவன் வெளியில நின்று காசுக்காக பிச்சை எடுக்கிறோம், நம்ம உள்ள போய் அவனுடைய கருணைக்காக பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுத்துட்டு வந்தத நாம நமக்கு கருணை கொடுத்துருக்கான்ல, அவன் நம்ம கொடுத்தான் இல்லையா அந்த கருணைய. இப்ப உங்களுக்கு ஒருத்தவங்க கொஞ்சம் போல சாதம் கொடுக்குறாங்க, அந்த சாதத்தை இன்னொருத்தவங்க பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது புண்ணியமா பாவமா? புண்ணியங்க ஐயா, புண்ணியம் தானே. அதனால கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் கருணை பிறக்குதோ, உங்களுக்கு எப்பெல்லாம் அன்பு பிறக்குதோ, உங்களுக்கு எப்பெல்லாம் அருள் பிறக்குதோ, அப்ப நீங்க ஆலயம் ஆகின்றீர்கள் அர்த்தம். அதனால நிஜமோலேயே ஆலயம் விட்டு வெளிவரப்போ நீங்க யாருக்காவது கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா, யாருக்காவது ஒரு பொருள் உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெருமான் கருணை கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். இல்ல போறதுக்கு கோயில் போறப்பவே எல்லாத்துக்கும் போடுறோங்க அப்படின்னு போட்டாலும் நீங்க ஏற்கனவே ஆலயமா இருக்கீங்க, உள்ள போய் இன்னும் கொஞ்சம் ஆலயம், அது ஆலயத்தை இன்னும் சார்ஜ் ஏத்திட்டு வரீங்கன்னு அர்த்தம். இல்ல ஒழுங்கா வெளியில வந்து போட்டீங்கன்னா ஒழுங்கா சார்ஜ் ஏத்திட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஆக நீங்க தர்மத்தை போறப்பையும் செய்யலாம், வர்றப்பையும் செய்யலாம். கோயிலுக்கு போகாம வீட்டுல உட்காந்துருப்போம்ல, எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த புரட்டாசி சனிக்கிழமை வந்தா எப்படித்தான் இந்த மாட்டுக்கு மேல அவ்வளோ பாசம் வருமோ தெரியாது. இந்த புரட்டாசி சனிக்கிழமை வந்துருச்சுன்னா அந்த அகத்திக்கீரையை வாங்கி அந்த மாடு வேணான்னாலும் வாயை திறந்து உள்ள சொருகி அதை சாப்பிட வச்சு அதை கஷ்டப்படுத்தாம மக்களுக்கு அப்பதான் என்ன எவ்வளவு சொல்லிட்டான், புரட்டாசி மாசத்துக்கு சனிக்கிழமை வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு கொஞ்சம் போல அகத்திக்கீரை கொடுத்துட்டேன்னா. ஆனா புரட்டாசி மாசம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, புரட்டாசிக்கு அப்புறம் என்னது ஐப்பசியா? எனக்கு தெரியாது. ஐப்பசி மாசம் அதே கோயிலுக்கு போவோம், அதே பெருமாள் கோயிலுக்கு போவோம், அதே வாசல்ல அதே மாடு இருக்கும். ஆனா என்ன வாங்கி தர மாட்டோம், கீரையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கீரையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதான் மாசம் முடிஞ்சு போச்சு இல்ல, அவ்வளவுதான். இனிமே உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அந்த மாடு பார்த்தோம். ஆனா படுபாவி ஒரே மாசத்துல 25 கட்டுக்கு எடுத்து வாயில விட்டுறீங்க, இப்போ ஒரே ஒரு கீரை கட்டு கொடுத்தா என் மனசுக்கு ஆறுதலா இருக்குமே, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன். அதை போய் பார்த்தோம். அப்பெல்லாம் நாயை பார்த்தா நமக்கு வந்து தெரியாது, அதே போல இதை பார்த்தா நமக்கு தெரியாது. ஆக யாராவது பெருச்சாலைக்கு சாப்பாடு வைக்கிறோமா? நாய்க்கு வைக்கிறோம், நாயெல்லாம் பாவம் வைக்கிறோம். பெருச்சாலைக்கு சாப்பாடு வைக்கிறோமா? யாராவது வைக்கிறோமா? தானே வந்து குப்பை கூடையெல்லாம் அலசி அரைஞ்சிட்டு போயிடுங்க ஐயா. இல்ல சரி வருமே, பாவம் பெருச்சாலி வருமே, சாவடிக்கிறதுக்கு பிஸ்கட் வைக்கிறாங்க ஐயா. பெருச்சாலி சாவணும்னு பிஸ்கட் வைக்கிறாங்க. இல்ல சொல்றேன், சாவணும் பிஸ்கட் வைக்கிறீங்க இல்ல. பெருச்சாலி வந்து நம்மளுடைய குப்பை தொட்டி அலசுமேன்னு தெரிஞ்சு 2 பணியாரத்தை போடுறது, 2 தோசை உள்ள போடு, பாவம் சாப்பிட்டு போடுறோமா? கிடையாது. நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தேன்னா நாய்க்கு பண்ணலாம், காக்காவுக்கு பண்ணலாம். காக்காவுக்கு ஏன் பண்றோம்? நம்ம மூதாதையர்னு யாரோ சொல்லி வச்சுட்டாங்க, அதனால காக்காவுக்கு சாப்பாடு. இல்லன்னா கருமம் அதுக்கும் கிடையாது, அதுக்கும் சாப்பாடு போட மாட்டோம். அதனால நமக்கு உயிர்கள் எடுத்த பேதம் இருக்கு. இந்த உதவிக்கு உயிர் செய்யணும், அதுக்கு. அப்போ எப்ப வந்து தர்மம் பண்ணணும்? கோயிலுக்கு போறப்ப தர்மம் பண்ணணுமா, இல்ல வர்றப்ப தர்மம் பண்ணணுமா? நீங்கதான் சொல்லணும். எப்பவும் ஐயா, எப்ப வேணாலும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோயிலுக்கு போறப்ப மட்டும் இல்ல, நாம இன்னும் ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்த சொல்லணும். இதை நான் சொல்லிட்டேன்னா இன்னைக்கு திருவாசை சிந்தனை கொஞ்சம் நல்ல மிளிர் வரும். எனக்கு பாதி பேர் ஆன் பண்ணல. எங்க இருந்தாலும் வருக, விழா கமிட்டியாளர்கள் அழைப்பு. எங்க இருந்தாலும் வாயில இட்லி இருந்தாலும் சரி, வீட்டுக்காரருக்கு ரசம் ஊத்தினாலும் சரி, அப்படியே அந்த ரசக்கரண்டியோடய வந்துருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். எங்க இருந்தாலும் வருக. வந்தாச்சா? ஓரளவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இப்போ நாம ஒருத்தவங்களை மீட் பண்றோம் அப்படின்னா, இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னா ஆலயம் தான் பேசிட்டு இருக்கேன், திரும்ப என்ன கூட்டு வந்துருக்கேன், நான் மறந்துடுவேன், அதுக்காக முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ நாம ஒருத்தவங்களை மீட் பண்றோம்னா வினை தொடர்பு இல்லாம மீட் பண்ணுமா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம ஒருத்தவங்களை பாக்குறோம்னாலே அவங்களுக்கும் நமக்கு இன்னைக்கு உலகத்துல எத்தனை உயிர்கள் இருக்கு, உலகத்துல எத்தனையோ உயிர்கள் இருக்கு. ஆனா
நமக்கும் அந்த 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 ஆன்மாவுக்கும் வினை தொடர்பு இல்லாட்டி நாம யாரையும் நம்மளை கடிக்கிற கொசுல இருந்து நமக்கு வினை தொடர்பு இருக்கு. நம்ம கடிக்கிறதுல கொசு, அதுல இருந்து நமக்கு வினை தொடர்பு இருந்தா மட்டும்தான் ஒரு கொசு நம்மளை கடிக்கும், இல்லாட்டி கடிக்காது. புரியுதுங்களா? ஒரு எறும்பு கடிக்கணும்னு நினைச்சாலும் சரி, என்ன வந்தா நீங்க பாத்துருக்கீங்களா? நல்லா கவனிங்களேன். நம்ம பஸ்ல நிற்போம், பாத்தீங்களா? பஸ்ல நடுவுல தான் நிற்போம், பஸ்ல கடவுள் கம்பி பிடிச்சு நிற்போம். ஒருத்தர் முண்டி அடிச்சுட்டு வருவான். யாரு? பஸ்ல இருந்து அப்படியே முண்டி அடிச்சுட்டு வருவான். வேகமா வந்துட்டு அங்கேயே இடம் இருக்கும், நிக்க மாட்டான். வேகமா நம்ம நிக்கிற இடத்துல நம்ம காலை நறுக்குன்னு ஒரு மிதிச்சுட்டு அப்படியே அதை தாண்டி போயிடும். அப்ப திரும்பி பார்ப்போம், படுபாவி அவ்வளவு இடம் இருக்கு. அவன் வந்துட்டு அப்படி கீழே வரைக்கும் போயிடுவான். அவனுக்கும் நமக்குள்ள வினை தொடர்பு என்ன? அவன்கிட்ட இருந்து ஒரு காலை மிதிக்கிற, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம அவனை பார்க்கவே மாட்டோம். அவன் யாரோ நம்ம யாரோ. அவனுக்கு அதுக்கப்புறம் நமக்கு ஜென்ம தொடர்பே கிடையாது. அவ்வளவுதான் தொடர்பு. அவன் அன்னைக்கு அவன் காலை மிதிச்சுட்டு போவான். அவ்வளவுதான் தொடர்பு. இந்த 2 பேர் சண்டை போடுவாங்க பாருங்க, வெளியும் பூனையுமா சண்டை போட்டே இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு வினை தொடர்பு என்ன தெரியுமா? சாமி 2 பேர்த்தையும் அடுத்த பிறவியில ஒரு கணவன் மனைவியா போட்டுவான். டெய்லி அடிச்சுக்கிட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சுங்க, வினை தொடர்புல 2 பேரையும் போட்டுருவாரா அப்படின்னு காமெடிக்கு சொல்லுவாங்க. சரி, அப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, கவனிங்க. எப்படி ஒருவன் அந்த பஸ்ல அவனுக்கும் நமக்கு என்ன தொடர்புன்னா, காலை மிதிச்சுட்டு போறதுதான் அவனுக்கும் நமக்கு வினை தொடர்பு என்பது போல, நம்ம கிட்ட ஒருத்தவங்க யாசகம் கையை கேட்கிறாங்கன்னா அவங்க வினை தொடர்பு தான். அதுக்கப்புறம் நீங்க அவங்களை மீட் பண்ணவே மாட்டீங்க. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அவங்கள மீட் பண்ணவே மாட்டீங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு ஆன்மா கையேந்துது. அது இப்படி கையேந்தினாலும் சரி, இல்ல தெரியாம, அப்பா அக்கா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் பண உதவி செய்யல அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்டாங்க சார், 2மே கையேந்தது தான். புரியுதுங்களா? ஒரு ஆன்மா உங்ககிட்ட ஒரு பொருள் வேண்டி வருதுன்னா அது வினை தொடர்புலதான் வருது. உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சிருங்க. அது 5 பைசாவா இருந்தாலும் சரி, 100 ரூபாவா இருந்தாலும் சரி, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அம்மா, நீ என்கிட்ட பணம் கேக்குற, என்கிட்ட பணம் இல்ல, இன்னைக்கு நாளைக்கு வீட்டுக்கு கேக்குறேன், கண்டிப்பா பணம் இல்லை, ஆனா என்கிட்ட இன்னைக்கு சாப்பாடு இருக்கு, கன்ஃபார்மா நீ உட்காந்து சாப்பிட்டு போ, உனக்காக பெருமான்ட்ட விண்ணப்பம் செய்யறேன், அதுதான் இன்னைக்கு என்னால பண்ண முடியும். உன்னை வெறுங்கையால அனுப்ப முடியல, உனக்கு சாப்பாடு போட முடியற அளவுக்கு எனக்கு வீட்டுல சாப்பாடு இருக்கு, நீ உட்காந்து சாப்பிட்டு போ, நான் முயற்சி பண்றேன், முடிந்தா கொடுக்குறேன், இல்லாட்டி என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யாரு கையேந்த மாட்டாங்க. எல்லாரும் உங்ககிட்ட கையேந்த மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் உங்ககிட்ட வினை தொடர்பு. ஆனா நீங்க வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம முடிக்க என்ன ஆகும்னா, இந்த வினை தொடர்பு அடுத்த பிறகு எடுத்துட்டு போக, அதுக்கு பேருதான் தர்மம் தலை காக்கும். அந்த ஆன்மா உங்ககிட்ட வினை தொடர்பு இருக்கு, அதனால உங்ககிட்ட போன ஜென்மத்தை நீங்க வாங்கிருக்கீங்க, அதான் அந்த ஜென்மத்துல கேக்குது. நீங்க உங்களால முடிஞ்சது, அது இவ்வளவு அவ்வளவுலாம் கிடையாது. 500 ரூபாய் 2000 ரூபாய் கிடையாது, 10 ரூபாயா இருந்தாலும் நம்ம கிட்ட 10 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு கூட என்ன தெரியுமா, இன்னைக்கு கூட அதையும் போறேன், பஸ்ல ஏற போறேன், ஒரு அம்மா கேட்டாங்க. கேக்குறப்போ வழக்கம் போல நமக்குதான் கருணையே கிடையாது. நமக்குதான் கருணைன்றது பேச்சுல மட்டும்தான் இருக்கு. நமக்கு கருணைங்கிறது என்ன பண்ணுது, கையை தடவிக்கிட்டு அப்படியே ஏறிடுறது பஸ்ல. ஏறிட்டு ஐயோ பெருமானே இப்படி ஆயிடுச்சே அப்படி வந்துட்டேன்னு. ஆனா இன்னைக்கு உணர்த்தப்பட்ட செய்தி, உங்ககிட்ட இருக்கிறப்போ 1 ரூபாய், உங்ககிட்ட 5 ரூபாய் இருக்கா, சில்லற மாத்தியாவது 1 ரூபாய் போட்டு போயிடும். சில்லற மாத்தி 5 ரூபாய் காய், 5 ரூபாய் முழுசா இருக்கு, 5 ரூபாய் 4 ரூபாய் எனக்கு பஸ் வேணும், 1 ரூபாய் தான் போட முடியும். ஆனா அவங்க கிட்டயே, அம்மா உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா, 4 ரூபாய் எனக்கு தர முடியுமான்னு கேட்டு பிச்சைக்காரங்கிட்டே கொடுத்து என்ன பண்ண 4 ரூபாய் உங்ககிட்ட குடிச்சிட்டு வாங்க. உங்ககிட்ட ஒரு ஆன்மா கையேந்ததுன்னா உங்களால திணை துணையாவது செஞ்சுட்டேன்ற கடமைக்கு செஞ்சுட்டு வாங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க செய்ய பாருங்களேன், செய்ய உங்களை பெருமான உயரத்துல வச்சுக்கிட்டே இருப்பார், ரொம்ப உயரத்துல வைப்பார், செல்வாக்கியத்துல உங்களை தூக்கி வைப்பார். இதை உணர்ந்து செய்யுங்க. இந்த ஆன்மாவுக்கு இந்த ஆன்மா நம்மளுக்கு வினை தொடர்புல வந்திருக்கு, நமக்கு எங்க அப்பா சின்ன வயசுல பழனி கூட்டிட்டு போவாங்க. இப்பெல்லாம் பழனியில வாசல்ல யாருமே பிச்சை எடுக்கிறது இல்லை. முன்னாடி எல்லாம் பழனினாலே பிச்சை தான், வாசல்ல பிச்சை தான். அப்படின்னு அம்மா கேக்குதுங்களா? ரைட். அப்ப எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, பழனி கூட்டிட்டு போறப்ப கீழே ஒரு 50 ரூபாய் கொடுத்து, 50 ரூபாய்க்கும் அந்த காலத்துல 10 பைசா 4 அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் மாத்தி ஒரு பெரிய கவர் போட்டு வச்சிருப்பாங்க, கவர் மாதிரி. அங்க எல்லாம் இருப்பாங்க, எங்க ஒன்னொன்னா போட்டுட்டு போக சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் என் தங்கச்சியும் போட்டி, எங்களுக்கு 2 பேருக்கு ஜாலியே
இந்த காசு போடுறது அந்த காசு போடுறது கிளிங்ல சத்தம் கேட்கணும்ல, அது எங்களுக்கு ஒரு ஜாலி. அப்படிட்டு ஓடிக்கிட்டே வந்து என்ன பண்ணுவோம், அந்த காசு கிளிங் 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 சத்தம் போட்டுட்டே இருக்கும். குடு 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 அந்த அந்த தர்மம் பண்ணிக்கிட்டே ஓடுவோம். காசு தீந்துருச்சுன்னா அங்க ஒரு கடை இருக்கும். எல்லாத்துலயும் நீங்க மண்டபம் நீங்க போனீங்கன்னா பள்ளியில பாதி மண்டபத்துல சில்லற காசு மட்டும் வச்சுட்டு கட்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட திரும்ப அதை கொடுத்து வாங்குவோம். அப்படின்னு இன்னும் கோயிலுக்கு போனா எங்க அப்பா செஞ்ச அளவுக்கு எனக்கு பண்ண முடியல. இப்ப கோவில் ஆனா என் குழந்தைங்க கிட்ட நான் கையில காசு கொடுத்துருவேன். அப்படி நான் சப்போஸ் ஒரு நாள் மறந்துட்டேன்னா, எப்ப உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காப்பா, நீ வந்து வெளியில அந்த தாத்தா உட்காந்துருக்காரு, அவரு காசு கொடுக்காம போறீங்க, உனக்கு அறிவு இருக்கு. எங்க 2 பாப்பா சின்ன பாப்பா கண்டிப்பா கேட்பான், ஐயோ தங்கமே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அந்த கொடுக்குற உணர்வு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அது அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட ஒரு ஆன்மா ஒரு உதவிக்கு வருதுன்னா வினை தொடர்பு தான். எப்படி வந்து சுந்தரர் வந்து தெரியாம பார்த்துட்டோம், அவங்க 2 பேரையும் கல்யாணம் முடிக்கிறதுக்காகத்தான் கீழவே வந்தார். தெரியும்ல அதை முடிச்சுட்டு தான் அவங்க அப்பா கிட்ட போக முடியும். அதனால உங்ககிட்ட ஒரு ஆன்மா உதவி கேட்காது, நார்மலா கேட்காது, எந்த ஆன்மாவும் கேட்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட உரிமை இருக்கிற ஆன்மா, போன பிறகுல உரிமை இருக்கிற ஆன்மா தான் உங்ககிட்ட உதவியே கேட்கும். உங்களால அள்ளி கொடுக்க முடியாதுனாலும் கிள்ளி கொடுக்குது. அந்த இடத்த அதோட முடிச்சுட்டு வந்துருங்க. நீங்க பல கோயில்களுக்கு லட்சக்கணக்கில் உதவி செய்வதை விட உங்ககிட்ட உதவிக்கு வர ஆன்மாவுக்கு உங்களால முடிந்ததை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட வினையானது கடகடன் குறையும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை அந்த கலக்கம் இருக்கும், தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் சரியா போயிடும். நீங்க எது தொட்டாலும் தொடங்கும், நீ என்ன செஞ்சாலும் சூப்பரா உங்ககிட்ட. நீங்க பெருமான்ட்டு கேட்டுங்க, பெருமானே என்ன தேடி நானே உதவிக்கு நிக்கிறேன், எனக்கு என்ன தேடி எந்த ஆன்மாவும் வரக்கூடாது சாமி. அப்படி வந்ததுன்னா இல்லைன்னு சொல்லாம உதவி செய்யறதுக்கு என்னை ஆட்படுத்தின சுவாமின்னு வச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு அதனால உங்க எல்லாத்தையும் ஆன் பண்ண சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நமக்கு பக்கத்து வீட்டுல ஒரு செய்தி காதுல வரும், எக்கா ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுங்கக்கா, இந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, ஒரு சின்ன நோட் புக் வாங்கணுமா, யாரோ கேட்கறாங்கக்கா அப்படின்னு காதுல விழுகுதுனாலே வினை தொடர்பு தான். 100 ரூபாய் கொடுக்க முடிஞ்சா நல்லது, இல்லையா 50 ரூபாயை கொடுத்து என்னதான் என்னால முடியும், தப்பா நினைச்சுக்காத, இதை வச்சு சமாளிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்கன்னு தான் சொல்றேன். கன்ஃபார்மா பெருசா செய்யணும்னு சொல்லவே. உங்களால உங்ககிட்ட உதவின்னு ஒரு ஆன்மா கையை நீட்டுதுன்னா கிடுகிடுன்னு பதறி செய்யுங்க. அந்த வினை தொடர்பு அதோட நிற்கிறங்க. இது பயந்துகிட்டு செய்யறது இல்ல, நமக்கு அது கடமை, நம்மளுடைய கடமை. அது போன பிறவில வாங்கியிருக்க இந்த பிறவில கொடுக்கணும் அப்படின்னு கடமையோட அன்போடு கொடுங்க. பயந்துட்டு ஐயோ கொடுக்கலன்னா நம்ம குடும்பம் கெட்டு போடுவோம், பயந்து தர்மம் செய்யணும். நம்முடைய கடமையில ஒன்றுன்னு சொல்லி அடியாட்டு அந்த தர்மத்தை விடாது செய்யுங்க. ஐயா இன்னைக்கு ஒரு ஆளு காவடி கொண்டு வந்து காசு கேட்டாங்க ஐயா. வீட்டுல காசு கொடுத்தேன். பக்கத்து வீட்டுக்காரம்மா, இவனுக்கு எதுக்கு காசு கொடுக்குற, போனா சாராய கடையில தான் இருப்பாங்க குடிச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க ஐயா. இதுக்கு என்ன பண்ணலாங்க? இல்ல, அவன் சாராயம் குடிக்கிறானோ, அவன் சர்பத்தை குடிக்கிறானோ, அது நமக்கு விஷயமே இல்லை. அவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, அவன் நம்ம கிட்ட காசு கேட்கணும், நம்ம அதை கொடுக்கணும், அவ்வளவுதான். அவன் சாராயம் குடிக்கத்தான் நம்ம கிட்ட ஒரு ஆன்மா கையை நீட்டி எனக்கு காசு போடுங்கன்னு கேக்குதுன்னா அது வினை தொடர்பு. நல்லா தெரிஞ்சு, அது வினை தொடர்பு. நீங்க அன்பு செலுத்தலாம், அந்த அவங்க திரும்ப நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா அவ்வளவுதான், அது கேட்கும். கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம். நீங்க ஒரே ஒரு விதைய பூமியில தோண்டி வைக்கிறீங்க, என்ன ஆகும்? ஒரு மாங்காவை நட்டு வைக்கிற மரத்துல 1 வருஷம் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாங்காய் ஒரு மாங்காவா தான் இருக்கும் இல்ல? 1 வருஷம் அவ்வளவுதான் வளர்ந்துருக்கும். ஆமாவா இல்லையா? 1 வருஷம் பார்த்து நம்ம வாங்கணும்னா 1 வருஷத்துல ஒரு மாங்காவா தான் இருக்கும். 2 வருஷத்துல ஒரு மாங்காய் தான், 3 வருஷத்துல ஒரு மாங்காய் தான், 5 வருஷத்துல தான் பெருசா வளரும், மாமரமா ஆயிடும். 5 வருஷத்துல மாமரம் வந்துடும். 5ஆவது வருஷத்துல எத்தனை மாங்காய் வரும்? ஒரு மாங்காய் தானே புதைச்சோம், எத்தனை மாங்காய் வரும்? 100 மாங்காய் வரைக்கும் வச்சுக்கோங்க. 6ஆவது வருஷம் அந்த 100 மாங்காவும் கீழே விழுந்து அடுத்த 200ஆவது மாங்காய் வரும். இந்த 100 மாங்காய் வளர்ந்துட்டு இருக்கும். அப்போ நீங்க எவ்வளவு டிலே பண்ணி, நீங்க ஒரு தடவை கொடுக்கல இல்ல, ஒரு தடவை கொடுக்காம விட்டீங்க, 1 ரூபாய் கொடுக்காம விட்டீங்க. அடுத்த பிறகு 1 ரூபாய் தான் கொடுக்கணுமான்னு கேட்டா இல்ல. அடுத்த பிறகு எவ்வளவு டிலே ஆகுதோ, நல்லா புரியுதா?
இந்த பிறவில கொடுத்தா 1 ரூபாய், அடுத்த பிறவியில கொடுத்துக்குவோம். அடுத்த பிறவில கொடுத்துக்கணும். அடுத்த பிறவி உங்களுக்கு உடனே கிடைச்சா பரவாயில்ல, 5 வருஷம் கிடைச்சுச்சுன்னா 100 ரூபாயா கொடுக்கணும். சரி, 5 வருஷம் கிடைச்சா கூட பரவாயில்ல, 50 வருஷம் கிடைச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க, மாந்தோப்பு கொடுக்கணும். மாந்தோப்புல எவ்வளவு வாங்க, 1 ரூபாய் தான் அன்னைக்கு 1 ரூபாயோட போயிருக்கும். அந்த 1 ரூபாயை போடாம நம்ம வினையை புதைச்சு வச்சுட்டோம். வினை என்ன ஆயிரும், பல்கி பெருகிறோம். இவர் என்ன பண்ணுவார், ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தாப்பியா, போயிட்டு அவங்க வெள்ளி டம்ளர்ல காஃபி கொடுத்துருக்காங்க. அந்த வெள்ளி டம்ளர் காஃபி இவருக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாள் ஆசை, வெள்ளி டம்ளர் வச்சுக்கணுமே நினைச்சு. சரின்ட்டு அவங்க பார்த்துருக்காங்க, வெள்ளி டம்ளர் எடுத்து தன்னுடைய ஜோல்னா பையில போட்டு, அப்படி நல்ல ஒரு சொற்பொழிவாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜோல்னா பையில போட்டாரு. எனக்கு ஆசையா இருக்கு, போட்டார். சொற்பொழிவாளர்னு வச்சு போட்டு போயிட்டார். கடைசியில வந்தாங்க, பார்த்தா வெள்ளி டம்ளர் இல்ல. வெள்ளி டம்ளர் இவர் எடுத்துருப்பாரா, இவர் தானங்க சாமியை பத்தி பேசுறாரு, இவர் போய் எப்படி எடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டாங்க. இவரு கொண்டு போய் வீட்டுல வெள்ளி டம்ளர் வச்சு ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, நல்லா ஜாலியா வச்சு பாக்குறாரு. அப்புறம் ஒரு 25 வருஷம் கழிச்சு என்ன பண்றாரு, கல்யாணம் முடிச்சு தன்னுடைய பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தா, அந்த பையன் இருக்கான்ல, பையன் வீட்டுல என்ன கேக்குறாங்க, வெள்ளி டம்ளரு, வெள்ளி கூஜா, வெள்ளி பாத்திரம், வெள்ளி தட்டு, இதெல்லாம் கேக்குறாங்க. அப்பதான் நினைச்சாரு, ஒரே ஒரு வெள்ளி டம்ளர் எடுத்துட்டு வந்தேன், இன்னைக்கு என் வீட்டுல இருந்து எல்லா வெள்ளி பொருளையும் அள்ளி எடுத்துட்டு போற மாதிரி, அந்த ஒரு வெள்ளி டம்ளருக்கு 1 வெள்ளி டம்ளர் தான் வினையா வருமானம் கிடையாது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு செஞ்ச நல்வினை, இன்னைக்கு செஞ்ச தீவினை அதே அளவுக்கு தான் நமக்கு திரும்பமான கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஒருத்தனை பலார்னு அரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு அதுக்கு பதிலா எனக்கு பலார் ஒரு அரை தான் கிடைக்குமானு கிடையாது. அது எவ்வளவு டிலே ஆகுதோ அது எவ்வளவு டிலே ஆயிட்டே இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு திரும்ப கிடைக்குதுன்னு அர்த்தம். இதுவரைக்கு நம்மளுடைய சுவாமி யாரு, சுந்தரருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, உடனே போயிடுச்சு. ஏன் பொய் சொன்னாரு, உடனே போயிடுச்சு. நமக்கு பொய் சொன்னோம், கண்ணு போகல. ஏன், ஒரு கண்ணா போகுது நம்மளுக்கு, அது டிலே ஆயிட்டே இருக்கு. நமக்கு பல பிறவிகள்ல கண்ணு தெரியாம போகும்போது அது பெரிய விஷயம். அவருக்கு வேணா இந்த பிறகு. அதனால வினைய அவ்வினைக்கு இதிலை, அதுதான் அதுக்கு இது கிடையாது. வினை எவ்வளவு காலம் தாங்குதோ, பிக்சட் டெபாசிட்ல 5000 ரூபாய் போட்டு 5 வருஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். 20 வருஷம் கழிச்சு எடுத்தா 1,00,000 ரூபாய் கிடைக்கும். வெறும் 5000 தான் போட்டுருக்கோம். எவ்வளவு நாள் பிக்சட் டெபாசிட்ல போட்டுக்கிட்டே இருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும். அது போலத்தான் வினையும். வினை என்பதை இந்த வினைக்கு இந்த வினை தான் அளவு கிடையாது. உடனே கிடைச்சா அந்த வினை லேட்டா கிடைக்குன்னா வட்டி யார் தருவா? வினைக்கு வட்டி உண்டு. அந்த வினை என்ன பண்ணும், வட்டி போட்டு குட்டி போட்டு முதலாகி இது நல்வினைக்கும் பொருந்தும், தீவினைக்கும் பொருந்தும். நீங்க நல்வினைய கொஞ்சம் போல செஞ்சுட்டு எதிர்பார்க்காம விட்டுட்டீங்க, அதுக்கு ரிட்டர்ன் எடுக்காம விட்டீங்கன்னா பல பிறவிகள் எடுத்து உங்களுக்கு நல்வினை திருப்பி. நல்லா புரிஞ்சுச்சுங்களா? ஆக நாம எங்க வரோம்னா, எதுக்காக இப்ப சொல்ல வந்தேன்னா, நம்ம கிட்ட ஒரு ஆன்மா உதவின்னு கேட்டு வந்தா அது நல்லவனா கெட்டவனா, அவன் இதை போய் பண்ணப்பா, அதெல்லாம் தேவையில்லை. அப்பாடா சாமி வந்துட்டியா, உன பிறப்பில நான் செஞ்ச எனக்கு உனக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தா 10 ரூபாய் இருக்கிறதுல 5 ரூபாய் தான் கொடுக்குறேன், 5 ரூபாய் தயவுசெய்து இதுக்கு மேல வந்துடான், அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்த முறை வரானா, எப்பா சாமி அவ்வளவுதான், உனக்கு எனக்கு நீ டெய்லி வந்து கொடுக்குற அளவுக்குல நான் உனக்கு எனக்கு இல்லைன்னு பாத்துக்கலாம். நான் சொல்றேன், அப்படி முடிஞ்ச அளவுக்கு உங்களால இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிய அந்த ஆன்மா ஒரு பசியில இருந்தா தயவு செய்து அது அந்த பசி பிரியை போக்கிருங்க. யாராவது பசிக்குதுன்னு சொன்னா தயவு செய்து கொஞ்ச நேரம் கால அவகாசம் எடுத்துட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு அவங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலும், இல்ல ஒரு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு பெரிய ஒரு புண்ணியம். நீங்க பல கோடி சிவ ஆலயங்களை எழுப்புறதுக்கு சமம். அதனால உதவி கேட்டு வர ஆன்மாவுக்கு உதவி மறுக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் ஆலயம் பெற்றதுக்கான சமம். பெருமானுடைய கருணையை நமக்குள்ள வச்சுக்கிறதுக்கான சமம். திருவாசகம் படிக்கிறேன், 12 திருமுறை முற்றோதல் படிக்கிறேன், எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கேன், ஆனா யாருக்கும் ஒரு பைசா போட மாட்டேன்னா நமக்கு படிச்சதுக்கு அர்த்தமே இல்லை. கோவில்ல தான் போய் பாடுத்துவேன் அப்படின்னு சொன்னா அர்த்தமே கிடையாது. ஒண்ணுமே இல்லை. இங்க சாமி குழந்தைங்களுக்கு இல்ல, யாருக்கும் நமக்கு கேள்விப்படும், உங்க காதுல விழும் சாமி. டெய்லி எல்லாம் விழுகாது, கவனிங்க. டெய்லி எனக்கு காசு கொடுங்க எல்லாம் விழுகவே விழுகாது. நீங்க செய்ய இது மட்டும் வினையோட செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சாமி என் உதவி கேட்டு வந்தா என்னால முடிஞ்ச செய்வேன் சாமி, என்னுடைய வினை நான் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன் சாமி அப்படின்னு செய்ய வந்தா, அவனுக்கு எனக்குள்ள வினை கணக்கை நீக்கிறேன் செய்ய வந்து நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, உங்ககிட்ட காதுல விழுகிறது எல்லாமே ரொம்ப ஸ்பெசிபிக்கா தான் விழுகும். நீங்க அதை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும்.
இந்த செய்தி வர்றதே உங்களுடைய வினை போறதுக்காக தான். நல்லா கவனிங்க. இந்த செய்தி வர்றதே உங்க காதுக்கு வர்றதே உங்களுடைய வினை எல்லாம் போற. அதனால உங்ககிட்ட ஒரு ஆன்மா உதவி கேட்டா உங்களால முடிந்த அளவு செய்யும். முழுவதுமா யாருக்காக 1 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க, செய்ய முடியுமா? எப்ப அதனால 100 ரூபாய் தான் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். இப்ப பாத்துக்கப்பா என்கிட்ட என்ன முடியுமோ அதுக்காக ஆனந்த 100 ரூபாய் தானே போட சொல்லியிருக்கான், நம்ம அதுக்கு 100 ரூபாய்க்கு மேல போடணும் அப்படின்னு நினைக்காது. உங்களால என்ன அடியேன் போன வாரம் சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு வந்துட்டு இருந்தேன் ஐயா. அப்ப ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போனேன் ஐயா. போகும்போது இந்த கிளீன் பண்ணக்கூடியவங்க அம்மா எனக்கு காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா எப்ப நான் கொண்டு வரல இப்போ, அதனால நீங்க கார் கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா சிசிடிவி கேமரா இருக்குமா, அதனால நான் கொண்டு வர்றேன், எனக்கு வர முடியாதுமான்ட்டா. சரி நாங்க வரதுக்குள்ள உட்கார்ந்த உடனே தம்பி வண்டி எடுத்துட்டாரு, கார் எடுத்துட்டாரு. அது கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு வரையும் கஷ்டப்பட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஐயோ இந்த அம்மாக்கு நம்ம எப்பவுமே நான் கையில காசை கொண்டு போவேன். அந்த தடவை நான் சரி நம்ம குடும்பத்தோட போறோமேன்னு வச்சுட்டு போயிட்டேன். காருக்கு வாங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குமா, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. கஷ்டமாயிடுச்சு, என்ன செய்யறது? அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கும், அடுத்து வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்புக்காக காத்திருக்கும். உதவி செய்வதற்கு வாய்ப்புக்காக காத்திருக்கும், உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு. காய்கறி வாங்க போனேன் ஐயா, ஒருத்தங்க 10 ரூபாய் கூடுதலா கொடுத்துட்டாங்க. மறுநாள் கோவிலுக்கு போகும்போது ஐயா நீங்க நேரத்து கொடுத்ததுல 10 ரூபாய் கூடுதல் ஆயிடுச்சுட்டா ஐயான்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபாய் கொடுத்துட்டு கோவிலுக்கு போனேன் ஐயா, முகனீஸ்வரர் கோவிலுக்கு. அந்த நமக்கு மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம 10 ரூபாய் ஐயா அவங்க தந்துட்டாங்க நம்ம வச்சிருக்க முடியாது இல்லையா? அதனால அந்த 10 ரூபாய் கொண்டு மறுநாளே கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த மாதிரிதான் இப்போ நீங்க ஐயா சொல்ற மாதிரி ஒரு நிமிஷமும் தோணிக்கிட்டு இருக்கு எனக்கு. இப்பவும் அந்த மனசுல உறுத்துது, அந்த அம்மா கை நீட்டி கேட்டாங்களே, நம்ம இப்படி சொல்லிட்டோமே, உட்கார்ந்தே கார் எடுத்துட்டாங்க. கஷ்டமாயிட்டு சொன்னேன், நான் உடனே சொன்னேன், இப்படி இப்படி பைசா கேட்டாங்க, அது எல்லா இடத்தையும் கேட்பாங்க, எல்லா இடத்துக்கும் கொடுக்க முடியுமா? இப்ப அந்த காரை பேக்ல போறதுக்கு ரூபா கேட்கறாங்க, நம்ம 10 ரூபா கொடுப்போம். 4 இடத்துக்கு போறோம், 4 இடத்துக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் இது, அது மாதிரிதான் இதுவும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப ஐயா சொல்றதை பத்தி நான் சொல்றேன் ஐயா. நன்றிங்க. சரிங்க, நல்லது. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆன்மா உங்ககிட்ட இறந்து கேட்கும் போது அதற்கு நீங்க உதவி செய்யும். அதுதான் நாங்க சொல்ல வந்த கருத்து, வேற எதுவுமே ஞாபகம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மற்ற எதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அப்போ இந்த ஆன்மாவானது லயம் என்ற சிவத்தோடு ஒன்று சேர்வதுதான் ஆலயம். அந்த உணர்வை பெறுவதுதான் இந்த ஆன்மாவுக்கு இந்த வழிபாடு செய்கின்ற ஒரு பெரிய முயற்சி. கடைசி வரைக்குமே நாம அதிகாரத்திலேயே அதிகார சிவத்தையும் கடைசி போக சிவத்தையுமே மட்டும் பார்த்துட்டு போக கூடாது. நம்ம லய சிவத்தோடையும் நம்ம சேரணும்ன்றதுதான் நம்முடைய எண்ணம். சரியா? அப்போ எல்லாத்தையும் விட சிறந்தவன் சிவபெருமான் தான். அந்த சிவபெருமான் யார் அப்படின்னா சலமுடைய சலந்தரன். பாட்டுக்கு வந்துடலாமா? சலமுடைய சலந்தரன் பாடலாமா? யாராவது ஒருத்தவங்க பாட்டுங்களா? மகிழாமா பாடுங்க சுவாமி. சலமுடைய சலந்தரன். திருச்சிற்றம்பலம். சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர்கன்று அருளியவாரின் நேடி நலமுடைய நாரணன் தன் நயமிடந்து அரணடிக்கு அடராக இட ஆழி அருளினன் காண் சாழலோ இன்னொரு அடி ஒரு வாய்ப்பு. யாராவது பாடுறீங்களா? யாராவது பாடுங்க சுவாமி. அடியன் பாடுறேன். சலமுடைய சலந்திரன் தன் உடல் தளிந்த நல்லாளி நலமுடைய நாரணர்க்கு அன்றருளிய நலமுடைய நாரணனுக்கு அன்று அருளிய ஆறு என்கேடி நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்து அரண்நடிக்கீழ் அலராக இட ஆளி அருளினன் காண் சாழலோ சிவாய நம. சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணர்கன்று அருளியாறு என்னேடி நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்து அரணடி கீழ் அலராக இடகாளி அருளினன் காண் சாலலோ திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் ஒரு அடியன் மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா,
இவன் ஏன் வந்து வந்தம்மா திருவாசகம் பேசலாமான்னு போகாம திருவாசகத்தை இதெல்லாம் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், எனக்கு திருவாசகத்துக்கு பொருள் சொல்வதற்கு அப்படி பொருள் சொல்லி இருந்தா எவ்வளவு நாள்ல முடிச்சிருக்கலாம். கடகடன்னு 51 பதிகத்தையும் ஒரு 10 வாரத்துல முடிச்சிருக்கலாம். மிஞ்சி போனா 100 அமர்வுகளை முடிச்சிருக்கலாம். 400 அமர்வா ஏன் ஜவ்வா இழுக்கணும்? காரணம் என்னன்னா, இந்த திருவாசக சிந்தனையை பயன்படுத்தி உண்மையாக சைவ சமயம் சொல்ல வந்த கருத்துக்களையும் உணர்வுகளையும் உங்களுக்குள்ள பொதிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை, வேற ஒண்ணும் இல்லை. திருவாசகம் படிச்சுட்டோம்னா பெருமானுடைய அன்பு நமக்குள்ள சேரணும். அந்த அன்பை ஒரு ஒரு துளியா அந்த தேன் எப்படி மலர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தேன் கூட்டுல சேர்க்குமோ அப்படிதான் அடியன் சேர்த்துட்டு இருக்கேன். மொத்தமா தேன் சேர்ந்ததுக்கு அப்புறம் அது பேர் என்னது? தேன் கூடு. அது பேர் தான் திருவாசகம். மொத்தமா நம்ம என்னைக்கு முடிக்கிறப்போ அன்பினுடைய மொத்த வடிவமா நீங்க மாறிட்டீங்கன்னா திருவாசகம் படிச்சுட்டீங்கன்னு. அதுதானே வந்து திருவாசகத்தினுடைய சிறப்பே தவிர திருவாசகம் அப்படியே பொருள் சொல்லிட்டு போறது வந்து அந்த பொருளினுடைய தத்துவத்தையும் உணர்வுகளையும் பிரிச்சு உங்கள்கிட்ட சொல்றதுக்காக. ஐயா, பேரே திருவாசக சிந்தனை. நம்ம சிந்திக்கிறோம், சிந்தித்து தெளியணும். தெளிஞ்ச பிறகுதான் நமக்கு புரியும். அதனாலதாங்க அது நீட்டிக்கிட்டே போகுதுங்கய்யா. அதனால அதிகாரிகள் வந்து டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். என்னடா திருவாசகம் கடைசியில 10 நிமிஷம் பேசுறான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இழுவிலும் எடுக்கிறானே அப்படின்னு நினைக்கிறான். எனக்கு மனசு இந்த உடம்பு மண்ணுல போடுற வரைக்கும் இந்த சிந்தனை இருக்கணுங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் லயத்தை பத்தி. அப்பப்போ விலகி வந்துடுறோம் அந்த லயத்துல இருந்து. கண்டிப்பா அந்த சிந்தனை இருந்துட்டேன்னா நாம வந்து எக்ஸ்ட்ராடினரி ஜென்மம் கிடையாது. நாமளும் ஒரு சாதாரண ஒரு யோனியில பயப்பட்டு வந்தவங்க தான். கண்டிப்பா வந்து நம்ம போவோம், திரும்பி இந்த மனசு இந்த மாயையில சிக்கி திரும்பியும் வெளியில வந்துரும். கண்டிப்பா எதையாச்சும் அட்ராக்ஷனா ஏதாச்சும் கண்டிப்பா வந்துச்சுன்னா சிவத்தை விட அந்த அட்ராக்ஷன் எங்க இருக்குதோ அங்கதான் வெளியில வரும். ஆகையினால கடைசி வரைக்கும் இந்த மண்ணுக்குள்ளார இந்த உடம்பு போற வரைக்கும் இந்த சிந்தனை கண்டிப்பா 400 அமர்வு பத்தாதுங்கய்யா. 400 அமர்வு கண்டிப்பா பத்தாது. நாம தனி ஊனு கடைசியில முடியலன்னு பெட்ல படுக்கும் போது கூட இந்த செல்போனை இப்படி ஆன் பண்ணி இப்படி வச்சு பாக்கணுங்க ஐயா. இத கேட்டுட்டு இருக்கிற அடியார்களுக்கு எல்லாம் அடிக்கடி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் வந்து திருவாசகம் பேசுறதுக்காக இது சிந்தனை வைக்கல. திருவாசகத்தை பயன்படுத்தி உங்க காதுல ஏதாவது ஒண்ணு போற்ற முடியாதா அப்படின்னு தான் பயன்படுத்தி கொஞ்சமா சிவம் என்ற பூக்கிட்ட இருந்து வாதவூரர் வண்டு என்ற தேனி என்ற தேனானது அப்படி கொஞ்சமா எடுத்துட்டு வந்து தேன் கூப்புல சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டே இருக்கிறது போல கொஞ்சமா தான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அது போல சிவத்தினுடைய சாரத்தை இந்த ஆன்மாவோட கொஞ்சமா சேர்க்கிறது தான் இங்க வேலை. ஒரே நாள்ல அழுத்த முடியாது. இந்த ஆன்மாவுக்கு சரக்குன்னு சொல்ல முடியாது. படிப்படியில தான் சொன்னோம். ஐயா, இது வாழ்வியல் வகுப்புங்க ஐயா. திருவாசக வகுப்போட சேர்ந்த வாழ்வியல் வகுப்புங்க ஐயா இது. வசந்தாமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆக நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க. அடியனை வந்து தயவு செய்து தவறா நினைக்க வேணாம். இவன் தலையை சுத்தி மூக்க தொடரான்னு நினைக்க வேணாம். இவன் வந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்க வேணாம். சிவாய் ஐயா, நீங்க இந்த மாதிரி சொல்றது கேட்கறதுக்காக தாங்க ஐயா நாங்க ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறோம். நாங்களும் எங்க வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். வெறும் மட்டும்னு திருவாசகத்தை பொருளை மட்டும் தெரிஞ்சுட்டு போய் ஒரு பிரயோஜனமே இல்லைங்க ஐயா. ஏன்னா எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி எடுக்கிறதுனால எங்களுக்கு நிறைய நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நாங்க எல்லாருமே அதை விரும்புறோங்க ஐயா. அதனால நடராஜன் சொன்ன மாதிரி நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க அதை கேட்டுட்டே இருக்கணுங்க ஐயா. நீங்க அதுல சரியாதான் எங்களை கொண்டு போய் ஐயா உதவியா இருக்குங்க ஐயா. பிச்சை போடுறத நீங்க சொல்லிதான் இப்ப தெரிஞ்சுக்கிறோம். இல்லாட்டி நான் போகிறதும் போட வரையில போட மாட்டேன் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் எங்களுக்கு. அதனால ஐயா சொன்ன மாதிரி உயிருள்ள வரைக்கும் எங்களுக்கு எத்தனை புகுத்தினாலுமே இருக்கு அப்படியே சேர்த்தி வச்சுக்கிறாங்க சிவா. நல்லதெல்லாம் சேர்த்தி வேண்டாம். அடியார்கள் அடியான புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. நினைப்பாங்களா இப்படி ஒரு எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிற ஒருத்தரை யாரும் நாங்க தவறுதெல்லாம் நினைக்கவே மாட்டோம். நீங்க ஒரு ஞான குழந்தை ஐயா. அத்தனையும் சிவார்ப்பணம். ஐயா எப்ப கிளாஸ் தொடங்குவீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நான் இப்ப கொஞ்ச நாளாத்தான் வருவேன் உங்க கிளாஸ்க்கு. எப்ப ஐயா இன்னைக்கு எத்தனை தடவை வந்து பாத்துட்டு போனேன் தெரியுமா?
ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இந்த ஒண்ணு இதை கேட்டுக்கங்கன்னு அப்படி எங்க இதுல புகுத்துறீங்க, அப்படி மூளையில புகுத்தி செலுத்துறீங்க நீங்க எல்லாத்தையும். ரொம்ப நல்லா இருக்கு ஐயா, ரொம்ப அருமையா இருக்கு ஐயா. இதுக்கு மேல சொல்ல வார்த்தையே இல்ல. எவ்வளவு நேரம் நீங்க கிளாஸ் எடுத்தாலும் எங்களுக்கு பிடிக்கும், சலிப்பே தட்டாது. நம்ம ஒரு சின்ன போன வாரம் எனக்கு நான் வகுப்பு அட்டன் பண்றதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. காரணம் ஜிஹெச்ல வந்து கேன்சர் டிபார்ட்மெண்ட்ல 2 நாள் இருந்தாங்க. ஒரு 50-60 பேர் கூட கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட இருந்தாங்க. ஆனா என்ன பகவானுடைய திருவிளையாடலோ தெரியல, அந்த யார் வாயிலையும் சிவாய நம அப்படிங்கிற வார்த்தையே வரலைங்க. நான் உட்கார்ந்து எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். நான் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய சந்தர்ப்பம், நான் அவங்க கூட இருக்க வேண்டிய சந்தர்ப்பம். 2 நாள் அந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுலயே கொடுமை, யாருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. அவங்க கூட இருந்துட்டு அவங்களுக்காக நல்லாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம். அந்த நேரத்துல நான் நினைச்சுக்கிட்டேன், இத்தனை அனுபவப்பட்டும் கூட அந்த ஆத்மா வந்து சிவாய நமன் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட அவங்க வாயில வரலையே. ஆனா எனக்கு ரொம்ப கண்ணுல அழுது வந்துருச்சு. நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கிறேன். நம்ம அவங்க சொல்லாட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த டிபார்ட்மெண்ட் இருந்து வெளியில வர்ற வரைக்கும் அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கய்யா. சிவாய ஏன்னா இதுக்காக வந்து உண்மையிலேயே நம்ம புண்ணியம் பண்ணிருக்கிறோம். நம்ம புண்ணியத்தை அங்க கொஞ்சம் கிள்ளி அப்படியே வச்சுட்டு வந்திருக்கோங்க. அவ்வளவு கண்டிப்பா இந்த சிந்தனை எப்பவுமே நமக்கு வேணும். அதுக்காக தான் அப்பவே சொல்லும் போது சொன்னாங்க, நம்ம குழியில போய் சேர்ற வரைக்கும் இந்த சிந்தனை இருந்துட்டே தான் இருக்கணும். ஒரு செய்தி ஐயா, திருவடி வணக்கங்கய்யா. கவிதாம்மா, ஐயா நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் எங்க ஆபீஸ்ல போய் என் கூட வேலை செய்யறவங்க கிட்ட இன்னைக்கு என்ன அமர்வுல சொன்னாங்கங்கிறத அப்படியே சொல்லுவேங்க ஐயா. சில சமயம் மறந்துடுவேன். ஆனா சாருமதி அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் சொல்லுங்க. அவங்க அப்படியே நீங்க சொன்னத அச்சு பிளகாம அவங்க ஒரு கீழே ஹிஸ்டரி போடுவாங்க பாருங்க, அது அப்படியே இன்னும் எச்சா நம்ம மனசுக்குள்ள, அதாவது ஸ்கூல்ல படிச்சு டீச்சர் சொன்னது கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நோட்ஸ்ல கொஞ்சம் எடுத்து நம்ம குறிப்பு எடுத்து வச்சு பண்ணுவோம் பாத்தீங்களாங்கய்யா, அந்த மாதிரி அவங்க போடுற குறிப்பு இருக்குங்க. அத போய் சொல்லும் போது என்னோட வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கிறீங்க, அதனாலதான் இவ்வளவு கருத்தை கேட்டுட்டு வந்து எங்களுக்கு சொல்றீங்க. இதே உங்களுக்கு பெரிய இதுதாம்மா நீங்க செய்யற. அதாவது நீங்க கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், முடியலையேலாம் யோசிக்காதீங்க. இத வந்து ஒருத்தர் சொல்லி அதை கேட்டுட்டு வந்து எங்களுக்கு ஒரு நல்லது சொல்றீங்கல்ல, இதே உங்களுக்கு பெரிய கருணைதான் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. இதைத்தான் அடியன் எதிர்ப்பாங்க. அடியார்கள் வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறது அடியனுடைய எண்ணம். அடியன் ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைய உள்ளுகளை போகவே இல்லை. வந்து சித்தாந்த வகுப்பு நான் போகும்போது ஒரு செய்தி தரேன். என்ன கருத்து அப்படின்னா, நாம வந்து வழிபாடு செய்வோம்ல சிவலிங்கத்துக்கு, அந்த திருநெல் வந்து சதாசிவ மூர்த்தி தான். அது சிவம் என்பது எங்களோட அது சதாசிவ வடிவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. 63 திருவிளையாடல்கள் நடந்தது. 63, 64 திருவிளையாடல்கள் நடந்தது இல்லையா? இந்த 64 திருவிளையாடல்களையும் செய்தது யாருன்னா அனந்தேஸ்வரர் என்று சொல்லுகின்ற அந்த பதத்துல இருக்கக்கூடிய சுவாமியை தவிர சிவபெருமான் செய்யல அப்படின்னு சொன்ன உடனே, இது வந்து எனக்கு ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி கிடைத்த செய்தி. நான் சித்தாந்த ஆசிரியர், ரொம்ப உயர்ந்த ஆசிரியர், அவருக்கு அப்படி அவர் சொல்றதை அப்படியே நம்பிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. என்ன வருத்தம்னா, என்னடா அப்ப நாம செய்கின்ற பூசனை, சிவலிங்க திருமேனிக்கு பூசனை வந்து சிவபெருமானுக்கு போய் சேராதா? நாம் போடுற மலர் சிவத்துக்கு சேராதா? நான் போடுற இந்த இருக்கக்கூடிய பூசனை எல்லாம் சிவத்துக்கு சேராதா? இது வந்து சதாசிவருக்கு தான் சேருதுன்னு சொல்றாங்க, சிவத்துக்கு சேராதா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, நாம போய் கோவில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு சிவபெருமானுக்கு மலர் மாலை சாற்ற முடியாது. நாம என்ன பண்றோம்? குருக்கள்கிட்ட கொடுக்குறோம். குருக்கள் என்ன பண்ணுவாரு? அவருக்கு சில சமயம் விருப்பப்பட்டா சாமி மேல சாத்துவாரு, இல்லாட்டி சாமி இப்ப போட்டிருக்க அந்த இடத்துல திருவாச்சி மேல சாத்திட்டு போயிருவாரு. பாத்துறீங்களா? அப்ப ஐயோ நம்ம கொடுத்த மலர் திருவாச்சியில பட்டுருச்சு. சில சமயம் கொடுத்த அடுத்த பூசைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி கதவுல தொங்க விட்டுருவாங்க. அந்த கதவு இருக்குல்ல, கதவை தொக்கி அதை தொங்க விட்டுருவாங்க. எத்தனை இடத்துல பாத்துருக்கீங்களா? அடுத்த நல்லா இருக்கு இந்த மலர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. அப்படி இது சேருமா சேராதா? நம்ம கொடுத்த மலர் பெருமான்ட்ட சேருமா சேராதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணா, நாம சன்னதிக்கு கொடுத்துட்டோம்,
சன்னதியில எங்க தொட்டாலும் பெருமான் தான் இருக்காரு. அது எங்க சன்னதியில போய் பட்டுருச்சு, அது பெருமானுக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி அடியே நினைச்சேன்னா, சதாசிவருக்கு தானே கொடுக்குறோம். சதாசிவர் பெருமானுடைய ஆணைப்படி செய்கின்ற ஒரு ஆன்மா தான். அந்த ஆன்மாவா இருந்தாலும் சதாசிவர் கொடுக்குறோம்ல, அதுவும் சிவத்தினுடைய திருவடி கொடுக்கறதுக்கு தான் சமம். இருந்தாலும் இந்த சிவத்துக்கு இந்த மலர் போகாம இருக்கு, என்ன நான் எளிகிற மலர் சதாசிவருக்காவது போகுது, அப்படி சிவபூசை பண்றதுக்காக முடியுது அப்படின்னு சொல்லி அடியர் பலகாலம் அடியார் திருவடியே சிவமா பார்க்கிறோம். ஏன் சதாசிவர் சிவமா பார்க்க கூடாதா? பார்க்கலாமே நினைச்சிட்டு தான் அடியன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி அடியன் சும்மா கேட்டுட்டே இருந்தேன். ஒரு செய்தி, சித்தாந்த செய்தி என்னன்னா, அவர் இதே வார்த்தையை சொல்றவர் இதே வார்த்தையை சொல்றாரு. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சித்தாந்த வகுப்புல ஆசிரியர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த 63 திருவிளையாடல்கள் செய்தது எல்லாமே அனந்தேஸ்வரர் தான் பண்ணிட்டு இருக்காரு, சிவபெருமான் இல்ல அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையான அவர் கேட்கிறாரு. நான் திடுக்கிட்டேன். 15 வருஷமா அந்த கேள்வி உள்ளுக்குள்ள புதஞ்சே கிடக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த சிவலிங்க திருமேனியை பார்க்கும்போது உள்ளமெல்லாம் அறுக்கும் அப்படி எனக்கு. நான் அதுல இருந்து சித்தாந்தமே படிக்க விட்டுட்டேன். சித்தாந்தம் படிக்க பெருமாள் நமக்கு தூரமாக்கிட்டே இருக்காங்க, வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ கடைசியில பார்த்தேன், அவர் சொல்றாரு, ஐயா சொல்றாரு, சிவபெருமான் யார் தெரியுமா? அவன் சுத்தமானது. அதாவது வானம் பார்த்தாங்க, வானம் ஆகாயம் பார்த்தோமா, ஆகாயம் என்ன பண்ணும்? எல்லா பூதங்களோடையும் கலந்து இருக்கும், அதே சமயத்துல தனித்தும் இருக்கும். பார்த்தோமா ஆகாயம்? அப்போ ஆகாயம் மண்ணோட வரனால இந்த மண்ணோட அழுக்கு ஆகாயத்துல ஏறுமா? ஏறாது. நீரோட குளிர்மை ஆகாயத்துல ஏறுமா? ஏறாது. நெருப்போட சூடு ஆகாயத்துல ஏறுமா? ஏறாது. அப்போ ஆகாயம் தனித்து இருக்கும், கலந்து நின்றாலும் இந்த பொருள்களோட தன்மை அதுக்குள்ள சேராது. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, சிவபெருமான் உடல் தாங்கி வந்தா மாயை அவனுக்குள்ள பற்றுது, அப்ப அவன் மாயைக்குள்ள வந்துடுறானே, அப்ப அவன் சிவபெருமான் இல்ல அப்படின்னு சித்தாந்தம் சொல்லுது. சித்தாந்த ஆசிரியர்கள் சொன்னாங்க. ஆனா இவரே சித்தாந்த ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வானம் ஆகாயமாகிய சிவபெருமான் இங்க இறங்கி வந்து அருள் செய்யலாம், இங்க இறங்கி திரும்ப ஆகாயமாவும் போயிடலாம். அவன் இங்க கலந்து வந்து அருள் செய்யவும் வருவான், ஆகாயமாவும் போயிடுவான். ஆனா அந்த இங்க இருக்கிறவங்க அங்க போக முடியாது, அது கஷ்டம். அதனால நாம செஞ்ச அந்த சிவலிங்க திருமேனிக்கு செய்கின்ற பூசனை நேரடியாக அந்த சிவபெருமானுடைய திருவடிக்கே சென்று சேரும்னு அவர் அடிச்சு சொல்லும் போது, அப்படியே கையில ஒண்ணு வச்சு விட்டுட்டேன். அப்படியே விட்டுட்டு கையை தலை உயர்த்தி, பெருமானே அப்படின்னு கதறி அழுத. பெருமானே, அப்போ நான் வந்து அடியார்களுக்கு தான் செய்யறேன்னு சொல்லிட்டு நான் பூசனை செஞ்சுட்டு இருக்கேன், நேரடியா நீதான் வந்து வாங்குறியாப்பா, நேரடியா நீ வாங்குறேன்னு சொன்ன நீதான் அந்த சராசரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமானே, நீ வந்து நேரடியா வாங்குறியாப்பா அப்படின்னு சொல்லி அடியா அதை நினைக்கும் போது 63 திருவிளையாடல்களுக்கும் உன்னுடைய காலை நிலத்துல பதித்து நீதான் வந்திருக்க சுவாமி, நீ யாரையும் அனுப்பல, நீதான் அவர்கள் வடிவத்துல வந்திருக்கே தவிர நீ யாரையும் ரீப்ளேஸ் பண்ணல, நீதான் வந்திருக்க சுவாமின்னு அந்த உணர்வு கிடைச்ச உடனே அன்னைக்கு அடியனுக்கு அன்னைக்கு பூசனை அன்னைக்கு தெரிஞ்ச அன்னைக்கு நேற்றுதான் எனக்கு பூசனை செய்யறதுக்கு எதுவுமே கிடைக்கல. அறிவுங்குள்ள எதுவுமே எடுத்ததெல்லாம் மறந்துட்டு நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. எதை எடுத்து பூசனை பண்ணலாம்னு தெரியல. திருநீர் தான் இருந்துச்சு. சரி, திருநீரையே பெருமானுக்கு பூசணையா எடுத்துக்கணும். அன்னைக்கு திருநீர் எடுத்து திருநீரையே பெருமானுக்கு வஸ்திரமா சாத்தம். அப்படியே பெருமான் மேல திருநீர் பொழிந்தது. அவன் அப்படியே இமயமலையில இருக்கிற பெருமான் போல காட்சிருந்தான். அப்பதான் பெருமான் சொன்ன, பெருமானு எத்தனையோ காலமா சிவபூசை பண்ண, ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவபூசை பண்றப்போ என்னமோ மனசு உணர்வு ஏற்பட்டுது. ஆனா இது அறுத்துக்கிட்டே இருந்துச்சு உள்ளுக்குள்ள. நான் என்ன பூசனை பண்ணாலும் அது ஒன்ன வந்து சேராதுன்ற மாதிரியான சித்தாந்த செய்தி என்ன மறுக்குது. இருந்தாலும் நான் வந்து சரி ஒன்ன சேராட்டாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன், அது சேருது சேரல எனக்கு வந்து முக்கியம் இல்ல சாமி, உனக்கு செய்யணும், தொண்டு செய்யணும், உனக்கு பணி செய்யணும் தான் எனக்கு விருப்பம்னு சொல்லிட்டு பெருமானுக்கு அந்த செய்தி அடியனுக்கு கிடைச்ச உடனே அடியே ஆனந்த கூத்தாடி நான் போட்ட எல்லா லெட்டரும் எங்க அப்பனுக்கு போயிடுச்சு. நான் போட்ட எல்லா லெட்டரும் அவன் படிச்சுட்டான். வேற யாரும் படிக்கல, இடையில படிக்கல, எங்க அப்பன் தான் எல்லாம் பார்த்திருக்கான்னு சொல்லி அந்த உணர்வு பெறும்போது 15 வருஷமா நெஞ்ச அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. தானோ அந்த ஒரு நாள்ல அப்படியே ஆனந்த கூத்தாடி அருமை பெற்று அந்த பெருமானுடைய திருவடியை போற்றி புகழ்ந்து அவனுக்கு அன்னைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ண, நீ தானப்பா நீ வாங்க வந்து அப்ப நீ ஏதோ ஆளை வச்சு வாங்கிட்டு இருக்குன்னு தான் இவ்வளவு நாள் பூசை பண்ண. அப்படி இருந்தும் நீ வேற ஆள் வராங்கன்னு நினைச்சு பண்ணல, நீ இருக்கிற மாதிரிதான் பாவனை பண்ண. ஆனா நீ தான் வந்து வாங்குறேன்னு 15 வருஷம் கழிச்சு நீ சொல்றிய சுவாமி, நான் இதை எப்படி எடுத்துக்கிறது சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அவனை ஆலிங்கனம் செய்து அடியே சிவபூசனை செய்யும் போது அதுல கிடைச்ச அனுபவம் வந்து சொல்லவே முடியாது. அடியன் கரைந்து உறைந்து விட்டேன். இப்பயும் கூட அடியனால அதை சரியா உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அடியனுக்கு வந்து அப்படியே என்ன சொல்ல வரேன்னா, நீங்க செய்கின்ற சிவபூசனைய
ஒரு துளி செஞ்சாலும் அந்த ஒரு துளியையும் வாங்குறதுக்கு அவனே நிக்கிறான். யார் அவர்? ஐவரும் காண முடியாது அந்த சராசரங்களையும் தாண்டி நிற்கின்றோம். அதுக்கு அப்பால இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் அவருடைய கால் தூசியாக ஆடுகின்ற பெருமான். நீங்க செய்கின்ற ஒரு பூசனை கூட மிஸ் ஆகாம வாங்கிட்டு இருக்கான்றத தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்க சிவபூசனை இன்னும் தெளிவா இருக்கும். இன்னும் உங்க பூசனை ரொம்ப ஆழமா இருக்கும். நீங்க என்ன செஞ்சாலும் திருமுறை பாடி கண்களிலே நீர் பெருக பெருமானுக்கு செய்கின்ற அந்த பூசனை அவன் ஆற தழுவி அதை வாங்கிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது அதுல கிடைக்கிற ஆனந்தம் அரியனுக்கு 15 வருடங்களா இருந்த அந்த மனசுல இருந்த ஒரு அறுத்தல் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே அறுக்கும். இந்த கோவில்ல போய் சிவபூசை பண்ணாலும் இது அங்க இல்லையா, அவனுக்கு போய் சேராது, அவன் அங்க இருக்கான், இவன் எப்படி இங்க வாங்குவான், அங்க இருக்கானேன்ட்டு நினைச்சு பூஜை பண்ணாலும் கூட இங்க தாண்டா இருக்கேன், உன் பக்கத்துல தாண்டா இருக்கேன், நீ எந்த மலர் போட்டாலும் வாங்குறதுக்கு நான் தாண்டா அவ்வளவு நாள் வாங்கியிருக்கேன்னு அவன் ஒரு அக்னாலேஜ் கொடுத்த உடனே அப்படியே அதிர்ந்துட்டேன், அப்படியே ஒட்டஞ்சிட்டேன். அப்படி உங்ககிட்ட 1000 முறை சொன்னாலும் மனசுக்குள்ள தோணும், கரெக்டா சொல்றோமா, கரெக்டா தான் சொல்றோமா, ஒருவேளை அதிக பிரசங்கியா பேசுறோமா, நாம தான் தவறா அவ நான் இருக்கேன் ஒவ்வொரு முறையும் அவன் எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும்போது எங்க அடியவர்களுக்காக பெருமாள் எப்படியெல்லாம் அருள் செய்யலாம். எனக்கு நான் கேட்கும் போது அருள் செய்யல, ஆனா எங்க அடியவர்களுக்கு இதை நான் சொல்லணுமே சுவாமி அப்படின்னு நினைக்கும் போது அருள் செய்திருக்கேன். எங்க அடியவர்கள் பெற்ற பெரும் தவம் என்று நினைச்ச அடிய ரொம்ப மகிழ்ந்து போனேன் சுவாமி. ஆக இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பெருமானுடைய அந்த சலனுடைய சலந்தரனை நாம வருகின்ற வெள்ளிக்கிழமை மிகச்சிறப்பா பார்ப்போம் என்று சொல்லி அடியன் நிறைவு செய்கின்ற சுவாமி. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, கண்டிப்பா சிவபூசை நீங்க மேற்கொள்ளுங்க. உங்களால முடிந்த சிவபூசைய இந்த உடல் இருக்கிற வரைக்கும் சிவபூசையை பண்ணுங்க. சுருக்க அளவிலாவது இந்த சிவபூசையை பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு வஸ்துக்களையும் தாங்குவதற்கு அந்த பரம்பொருள் வர்றான்னு நீங்க ஒரு கணம் நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற நடுக்கமும் கண்ணீரும் அப்பதான் மெய்தான் அரும்பி விதிவிதித்து உன் விரையார் கடலுக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து போற்றி சயசய போற்றி அப்படின்ற வார்த்தை நமக்கு அருள். அந்த வார்த்தைக்கு அர்த்தமே புரியும் அப்படின்றப்போ அந்த பெருமான் நீங்க உட்கார்ந்துருக்கானே நடுங்கி பூசை செய்யுங்க, அன்பினாலே பூசை செய்யுங்க. நீங்க செய்யற பூசனை எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்காக பூசை செய்யுங்க. அடியனுக்கு இன்றைய தினம் கிடைத்தது இந்த 2 அருகம்புல்லு தான். செய்தவங்களுக்கு இந்த 2 அருகம்புல், நிறைய அருகம்புல்லும் புடுங்க முடியாது, ஆக்சுவலி புடுங்க திட்டுவாங்க, இயற்கையோட தான் இருக்கணும். இந்த 2 அருகம்புல்லு தான் கிடைச்சது. அதுவுமே நான் தெரியாம இந்த போயிட்டு இருக்கிறப்பட்ட கீழே காசை போட்டு காசு எடுக்கிற மாதிரி அந்த அருகம்புல் எடுக்கிறேன், அந்த மாதிரிதான் பண்ண முடியும். ஏன்னா அது எதுவுமே இவங்க இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றான். அந்த இயற்கை பூ இருந்தா பூ அந்த செடியில தான் இருக்கும், அதைத்தான் நீங்க பார்த்து ரசிக்கணும் தவிர அந்த பூவை நீங்க பறிக்கூடாது. நான் சப்போஸ் பூ பறிக்கிற பார்த்துட்டாங்கன்னா மெடிசனுக்காக படிக்கிறேன்னு சொல்லுவேன், மெடிசனுக்காக மருந்துக்காக படிக்கிறேன். உண்மைதானே, நோய் பிறகு பிரி என்ற நோய்க்கு இதுதான மருந்து அப்படின்னு பொய் சொல்றப்பையும் உண்மை இதுதான் நானே நினைச்சுக்கிட்டு மருந்துக்காக படிக்கும். அது மாதிரி இன்றைய தினம் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவப்பூசைய உங்க உயிர் இருக்கிற வரைக்கும், கடைசி நம்மளுடைய உயிர் மூச்சு இருக்கிற ஆமா இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த சிவப்பூசையை விட்டுறக்கூடாது. சிவப்பூசைய செய்வதற்கு நமக்கு இந்த பெருமா ஐயா சொன்ன மாதிரி எத்தனையோ கோடி ஆன்மாக்கள் அப்படியே கதறி அழுதா கூட சிவாய நமச்சிவாயம் சொல்லாம நாம உட்கார்ந்தா நிமிர்ந்தா விழும்போதும் சிவாய நம, அழும்போதும் சிவாய நம, எழும்போதும் சிவாய நம என்று பெருமானுடைய திருவழித்தெழுத்த சொல்லிக்கொண்டே இருக்கோம். சிவப்பூசையை விட்டுறாதீங்க, சிவப்பூசையை தொடர்ந்து செய்யுங்க. உங்களால புரிந்ததை தெரிந்ததை வழிந்ததை செய்து கொண்டே இருங்க. ஒரு இலைய பறிச்சு போட்டாலும் போட்டதுதான். அவன் கூட உட்கார்ந்து உடலால அவனுக்கு சிவபூசை பண்ணுங்க, அகத்தாலையும் சிவபூசை பண்ணுங்க சுவாமி என்று சொல்லி நிறைய விஷயம் சொல்ல வந்தேன். ஆனா சொன்னதுல எனக்கு ஒரு செய்தி மட்டும் சொல்லாது, இந்த முக்கியமான செய்தினா, நம்ம கிட்ட ஒரு ஆன்மா ஒரு கை ஏந்ததுன்னா நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் இன்றைய தினம் நமக்கு பூரணமான செய்தி என்று சொல்லி அடியேன் இந்த அமர்வினை நிறைவு செய்கின்ற அடியேன் செய்த பெரும் தவம் இதை நிறைவு செய்யும் பக்கமாக அம்மா பிரேம அம்மா எழுந்தருள். நமச்சிவாயம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க துறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்
மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடைய தமிழ் சென்னிமேல் சுற்றி வணங்குகிறீங்க. சிவாய நம. நன்றிமா. இணைப்பில் இணைந்துள்ள அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க சுவாமி. அடியார்கள் போய்விட வேணாம். ஓரிரு வார்த்தைகள். அடியார்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா எழுப்பலாம், ஏதாவது பதிவுகள் இருந்தா செய்யலாம். நம்ம 2 நிமிடம் தான் வாய்ப்பு. அடியார்கள் சுருங்க சொல்லி. ஐயா திருவடி வணக்கம்ங்க ஐயா. ஐயா நான் இன்னைக்கு பேங்க்குக்கு போனேங்க. அங்க ஒரு அம்மா, சின்ன வயசு அம்மா தான், ஒரு குழந்தை, சின்ன குழந்தைய இந்த தூளி மாதிரி கட்டிட்டுங்க ஐயா. அந்த குழந்தைய வேணும்னே கிள்ளி விட்டு அழுக வச்சு பிச்சை கேக்குதுங்க ஐயா. இது எப்படி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த குழந்தைய அழுக வச்சு பிச்சை கேக்குதுங்க ஐயா. ஒரு அம்மா சத்தம் போட்டே போனாங்க. நான் ஒண்ணும் பேசல, வந்துட்டேன், பேங்க்குள்ள போயிட்டேங்க. இல்ல அது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்தது. அந்த குழந்தைய அழுக வச்சு இவங்க பிச்சை எடுக்கிறாங்களே, சின்ன வயசு பொண்ணு. அந்த இன்னொரு அம்மா சொன்னாங்க, நீ அந்த கடையில போய் ஒரு வேலை கேட்டீங்கன்னா கூட கொடுப்பாங்க, கூட்டி எடுத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு ஏதாவது தருவாங்க அப்படின்னு. அது எனக்கு எப்படின்னு புரிஞ்சுக்க முடியலைங்கய்யா. அது அடியார்களுக்கு ஏதாவது பதிவு கேள்வி? அங்கே கண்ணியம்மா சுவாமி. ஐயா இன்னைக்கு லயத்தை பத்தி சொல்லும் போது சிவாலயம் சிவத்துல போய் லயம் பண்றதுதான் சிவாலயம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருந்தது ஐயா. அங்க போய் லயத்தோட நம்ம இருக்கணுங்கிறதா அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு அது நல்லா பிடிச்சது. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு டைம் சிவபுராணம் படிக்கும் போது, நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேனுக்கு, அது அடிக்கடி கண்ணில் எனக்கு அப்படி அதை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப கீழே இருக்க என்னை கொண்டாந்து இந்த மாதிரி திருவாசக கையில கொடுத்து நாங்க படிக்க வச்சு அருள் செய்த இறைவனேங்கிறது அடிக்கடி வரும் எனக்கு. அது நீங்க இன்னைக்கு சொல்லும் போது அந்த ஒரு இது தோணிக்கிட்டே இருந்தது. நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் படிக்கிறோம், அதுக்கப்புறம் சிந்தனையில உட்கார வச்சிருக்காரு. அவருடைய கருணையை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. நல்ல குரு, ஒவ்வொரு குரு அமைஞ்சவங்களும் அவ்வளவு ஒரு நல்ல எங்களை பண்படுத்தி கொண்டு போய் இருக்கிற குரு. அதனால இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளுடைய நன்றிகளையும் அன்பையும் செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு. நம்மளும் அந்த உணர்வுல நம்மளும் இருந்திருக்கோம் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது பெரிய இதா இருந்தது ஐயா. திருவடி வணங்கிறேன். வணங்கிறேன். ஒரு சிறிய பதிவுங்கய்யா. என் பேத்தி, பெரிய பேத்தி, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. அவளுக்கு பிராணின்னா ரொம்ப இஷ்டம், நாய்னா ரொம்ப இஷ்டங்க ஐயா. அடாப்ட் நாய் எடுத்து வளர்த்துவா. ஒரு நாய்க்கு அப்படிதான் கேன்சர் அதை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் சரி பண்ணி விட்டு இப்ப இது நல்லா இருக்கு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாய் வந்ததுங்க ஐயா. இப்போ ஒரு 2 மாசம் குழந்தையா வந்தது. அந்த வந்ததுல இருந்தே வாமிட் எடுத்துட்டு உடம்பு சரியில்லாம இருந்தது. நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கி ஒரு 7 ரூபா பக்கம் செலவு பண்ணாங்க ஐயா அந்த நாய்க்குட்டிக்கு. அது என்ன பண்ணுச்சு, சனி பிரதோஷ அன்னைக்குதாங்க ஐயா. அது அந்த நாய் ரொம்ப காலெல்லாம் இழுத்துக்கிட்டு சாகுற மாதிரி மயங்கி கிடந்துங்க. என் பேத்தி அழுதா. அப்ப அமைச்சு இங்க பாரு நாய் இப்படி இருக்கேன்னு. நான் உடனே திருநீர் எடுத்துட்டு போய் அதுக்கு போட்டு திருநீர் பூசி விட்டு சிவபுராணம் படிச்சேங்க ஐயா. படுக்க என் கண்ணுல இருந்து அப்படி கண்ணீருங்க ஐயா. அது மயங்கி சாகிற நிலைமையில சட்டார்னு எந்திரிச்சு உட்கார்ந்துதுங்க. அண்ணாந்து முகத்தை பாத்துக்குங்க ஐயா. சுத்தி 3 சுத்தி வந்ததுங்க ஐயா. அப்புறம் படுத்துக்கிச்சுங்க. படுத்துட்டு நல்லா இருக்கும்னு நினைச்சேங்க ஐயா. அப்புறம் அன்னைக்கே அது இறந்துருச்சுங்க ஐயா. என்ன ஒரு இது பாருங்க, ஒரே காலத்துல இங்க சிவபுராணம் கேட்டு அந்த உயிர் போயிருக்குன்னா அது எவ்வளவு புண்ணியம் ஐயா. எங்கேயோ போத்தன ஒரு பக்கம் இருக்கிறது, அங்கிருந்து வளர்த்தி இவ்வளவு செலவு பண்ணி ராஜ வைத்தியம் பண்ணி போய் புராணம் கேட்டுட்டு போச்சேன்னு எனக்கு அவ்வளவு ஒரு அத்தனை ஒரு இதா இருந்ததுங்க ஐயா. ஆகவே அடியார்கள் சிவம் ஒன்றுதான் உயர்ந்த பொருள். அந்த பொருளை கிடைக்க முடியாத பொருள் நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த பொருளை விட்டுறாதீங்க சுவாமி. அதுதான் அடியர் சொல்றேன், அந்த பொருளை விட்டுறாதீங்க. கிடைக்க முடியாத சிவப்பரம்பொருள் கிடைச்சிருக்கு, சிவத்தை காட்டுகின்ற அடியார்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க, அதை விட்டுறாதீங்க. சிவபூசை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சிவபூசை மூச்சு காட்டு மாதிரி நம்ம நைட்டு 12 மணி ஆகட்டும், 1 மணி ஆகட்டும், என்ன வேணா ஆகட்டும், எத்தனை மணிக்கும் சிவபூசை பண்ணுங்க. ஆனா சிவத்தோட கலந்துருங்க. உங்களால முடிஞ்ச சிவ பூசனை செய்யுங்க. அதை விட முக்கியமான விஷயம், எல்லாம் உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வருகின்ற ஆன்மாக்களுக்கு உங்களால இயன்ற உதவிகளை
நீங்க செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த அளவுக்கு நிறைவு செய்கின்றேன். சிவம் சனி பிரதோஷம் சொல்லி சனி பிரதோஷத்துக்கு சிவா பால் தேர்லாம் ரெடி பண்ணிட்டு கோயிலுக்கு போவோம்னு நினைச்சேங்க சிவா. நம்ம வீட்டுல கெஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு தான் நீங்க சொன்னீங்களே வீடு தேடி வந்தவங்களை பாக்குறதுக்கு கோயிலுக்கு போறது பெருசு இல்லைன்னு சொன்னீங்க. அது உடனே உணர்ந்துட்டு பையன்கிட்ட பால் தேர்லாம் கொடுத்துட்டு அவன் அந்த பையன் அபிஷேகத்துக்கு போயிருச்சுங்க. நான் வரவங்களை பார்த்துட்டு கெஸ்ட்டுகளை பார்த்துட்டு அவங்களுக்கு காப்பி ஓட்டு கொடுத்துட்டு எப்போ அவங்க மணி 9:30 மேல ஆயிடுச்சு. இன்னி போய் மணி அடிச்சு நம்ம பிரதோஷம் எப்படி மத்தவங்க தூங்குவாங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அகப்பூஜை பண்ணிட்டாங்க. சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அகப்பூஜை பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சுங்க சிவா. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது எனக்கு அந்த நேரத்துக்கு உணர்வு வந்தது. வரவங்க வரைக்கும் நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி போகாம நான் இருக்கணும்னு சொல்லி அந்த உணர்த்து பாருங்க. அந்த நீங்க சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தாங்க ஐயா அப்படி மனசுக்குள்ள பூந்த ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நேரமாவே நினைக்கவே நம்மளுக்கு தினமும் சிவன் ராத்திரி தான். நீங்க எவ்வளவு நல்லா சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேங்க சிவா. அதெல்லாம் எவ்வளவோ தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. சிவா சிவா ஐயா அடியனுக்கு வந்து வயசான பிறகுதான் ஐயா இதெல்லாம் கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயா எனக்கு ரொம்ப. இப்பதான் ஐயா கிடைச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி இது அடியார்களோட இருக்கிறது, இந்த மாதிரி இதுகளை கேட்கறது, பேச்சுகளை கேட்கறது, ஸ்பீச் அதெல்லாம் இப்பதான் கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல கிடைக்கல. உங்களுக்கு சின்ன வயசுல அம்மா அம்மா இதுல இருக்கிற 3/4 பேர் எல்லாருமே நாங்கெல்லாம் வயசானவங்க. சின்ன வயசுல குடும்ப சூழ்நிலை, வேலை, குழந்தைகளை வளர்க்கறது, கல்யாணம் பண்றது எல்லாம் இருந்தது. இப்பதான் கொஞ்சம் எல்லாம் பாரம் எல்லாம் நீங்கி இப்பதான் இதுல கொஞ்சம் கலந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அம்மா இப்ப விடல. இப்ப எல்கேஜி இருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்க பாத்துட்டு இருக்கிறோமோ. நம்ம குழந்தை வளர்த்திட்டு இருக்கோம். அது தெரியலாம பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. ஐயா ஐயாவுக்கு சின்ன வயசுலயே நல்லா பக்குவம் அடைஞ்சு நல்லா இதுவா ரொம்ப புண்ணியம். ரொம்ப இது அவர் போன பிறவியில செய்த புண்ணியம் தான் அவருக்கு இந்த பிறவியில இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருக்கு. ரொம்ப அவரு இறைவன் நமக்காக அனுப்பி வச்சிருக்காரு. நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. சிவனுடைய புராண சிவனுடைய பெருமை பேசுகின்ற இடம் இது. கண்டிப்பா அவனுடைய பெருமை பேசுவோம். பெருமானுடைய அவரோட அருளால நீங்க எங்களுக்கு கிடைச்சு உங்க மூலியமா நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறோங்க ஐயா. குருவருளாலையும் திருவருளாலையும் தான் அவர் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஐயா வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிருங்கய்யா. வாழ்த்து பாடல் பாடுங்கய்யா. ஆறு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குப்புடம் வாழ்க, செவ்வை ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனந்து வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவே முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியும் வணங்கிக்கிறேங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்க பேத்தி ஸ்ரீலட்சியாவுக்கு பூப்பு நன்னீராட்டு விழா.